கர்த்தருடைய திருநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சரி, எத்தனை பேர் இன்றைக்கு விடுதலையை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக வந்திருக்கீங்க? நல்லா கேளுங்க, வெட்கம் மட்டும் படாதீங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்கும் போது, ஐயோ இவங்க பக்கத்தில் இருக்கிறாங்க, இவங்க பக்கத்தில் இருக்காங்க, என்னை பார்த்தா என்ன சொல்லுவாங்களோ அப்படின்னு வெட்கப்படாதீங்க. ஒரு முறை ஒரு இடத்துக்கு ஜெபிக்க போயிருந்தேன். 2008 அப்போது ஜெபம் பண்ணி கொண்டிருந்த நேரத்தில் ஒரு குடும்பத்திலேருந்து 3 பெண்கள் வந்திருந்தாங்க. ஜெப நேரத்தில் தேவனுடைய வல்லமை இறங்கியது. அந்த 3 பெண்களில் ஒரு பெண் மேலே பிசாசு. இந்த பெண்ணு காதை பிடிச்சிட்டு ஓன்னு அலறி கத்தி கொண்டிருந்தா. அப்போ நான் என்ன பண்ணேன், அந்த பிள்ளை மேலே போய் கைகளை வைத்து, பிசாசு இந்த பிள்ளையினுடைய உடம்புல இருந்து வெளியே போ. பக்கத்தில் இருக்கிற அவருடைய அக்கா உடனே ஓடி வந்து, பாஸ்டர் இப்போ ஜெபம் பண்ணாதீங்க பாஸ்டர், எல்லாரும் பார்க்குறாங்க பாஸ்டர், அவமானமாக இருக்கும் பாஸ்டர். அதாவது ஒரு பெருமை, ஒரு கெத்து. அப்படி சொன்ன உடனே நான் கையை எடுத்துட்டேன். ஏன்னா பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்கு பிறகு நான் கையை எடுத்துட்டேன். அந்த பிள்ளைக்காக நான் ஜெபிக்கல. அவங்களுக்கு அந்த பிசாசு உள்ள இருந்தா பரவாயில்ல, பிசாசு உள்ள இருந்தா இருக்கட்டும், ஆனா மற்றவங்க பார்வைக்கு நான் அவமானப்படக்கூடாது. அந்த பிள்ளை இதுவரைக்கும் பிசாசுல தான் இருக்கிறார். இதுவரைக்கும் அந்த பிசாசு ஆண்டவர் அந்த மகளை விட்டு நீக்கல. நல்லா கேளுங்க, விடுதலை நடக்கும் போது நீங்க விட்டு கொடுக்கணும். சில பேருக்கு இரும்பல் வரும், சில பேருக்கு வாமிட்டிங் வரும், சில பேர் உங்களையும் அறியாம பொத்துன்னு கீழே விழுவீங்க. ஐயோ என் சொந்தக்காரங்கெல்லாம் உள்ளதான் இருக்கிறாங்க, அவங்க பார்த்தா என்ன நடக்குன்னா கர்த்தர் உன்னை விட்டுருவார். உன் பெருமையிலேயே நீ மடிந்து போன கர்த்தர் உன்னை விட்டுருவார். கர்த்தர் உன்னை விடுதலை ஆக்கும் போது, பிசாசு உனக்குள்ள இருந்து வெளியேறும் போது, நீ தாழ்மையாக, ஹல்லேலூயா, நீ கர்த்தர் பார்க்கிறார், கர்த்தருடைய சமூகத்தில் அவர் பார்வையில நான் விடுதலையோடு இருக்கணும், இந்த அசுத்த ஆவி எப்படியாவது என்னை விட்டு வெளியேறணும்னு சொல்லி நீ தாழ்மையோடு நீ விட்டு கொடுப்பாயானால் ஆண்டவர் உன்னை விடுதலை ஆக்குவார். நம்ம மத்தியில் இப்போ இந்த பிரேயர் நடத்தினார் பாருங்க, பிரதர் முத்தமிழ்னு சொல்லிட்டு. இவர் முதல் முறை ஜபத்துக்கு வரும்போது ஒரு இந்துவாக அவருடைய மனைவி 2 பிள்ளைங்க வந்தாங்க. மேல கைகளை வச்ச உடனே குடும்பமாக கீழே விழுந்தாங்க. ஒவ்வொருவருக்குள்ளேயும் பிசாசு. இவர் மேல அவருடைய தகப்பனாருடைய ஆவி இவருக்குள்ள இருந்தது. தகப்பனாருடைய மரித்த ஆவி இவரை பிடிச்சிருந்தது. அந்த ஆவியெல்லாம் வெளியே போன பிறகு அவர்கள் தாழ்மையா தன்னை விடுதலையாக்கப்பட ஒப்பு கொடுத்ததுனால இன்றைக்கு பாருங்க கர்த்தர் அவரை பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு வேறு ஒரு சபையில அவர் கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்து, அந்த மாதிரி கர்த்தர் என் கூட அவர் அநேக இடங்களில் எடுத்து பயன்படுத்துகிறார். அநேகருக்காக அவர் ஜெபிக்கும் போது எவ்வளவு பேர் விடுதலை ஆகிறாங்க. வெளி தேசத்திலிருந்து எங்களுக்கு வருகிற ஃபோன் கால்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்றவர் இவர் தான். அந்த போன்ல ஜெபிக்கும் போது பேய்கள் அலறி ஓடும். அந்த மாதிரியான ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் அவருக்கு கொடுத்து, ஒரு காலத்துல பிசாசினால கட்டப்பட்டிருந்த ஒரு மனிதன், ஆனா தேவனுக்கு தன்னை தாழ்மையாக ஒப்பு கொடுத்ததுனால தேவன் விடுவித்து இன்றைக்கு பயன்படுத்துகிறார். அப்போ உங்களுக்கு கர்த்தர் விடுதலையாக்கும் போது, நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, அப்படிலாம் நீங்க சீன் காட்டினீங்கன்னா சீன் ஆயிடும். புரியுதா? சில பேருக்கு ரொம்ப சீன் போடுவீங்க. ஆமா, உங்க பாஷையில தான் பேசணும் உங்ககிட்ட. நல்லா கேளுங்க, தாழ்மையா விட்டு கொடுங்க. சில ஆவிகள் வெளியே போகும்போது வாமிட் வருதா, அப்படியே வாந்திய உள்ளே வச்சிருக்காரு. உன் வாந்திய நாங்க பிடிச்சி வீட்டுக்கு அத்துட்டு போறோம். அது வெளியே விடு, அது வெளியே போகட்டும், அது உள்ள இருந்து வெளியே வரும். ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, ஐயா வாந்தியா வந்தது ஐயா, பல்ல கடிச்சுக்கிட்டேன் ஐயா, வெளியே நான் எடுக்கல ஐயா. ஹல்லேலூயா. எனக்கு டென்ஷன். ஏன்னா தேவன் அந்த இடத்துல அசைவாடும் போது அந்த வயிற்றுக்குள்ள இருக்கிற சில மந்திரங்கள், சில சாபங்கள் எல்லாம் வெளியே வரும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா அது வாமிட்டிங், உங்களை நீங்க வாமிட் பண்ற எண்ணமே உங்களுக்கு இருக்காது. ஆனா இந்த ஜப நேரத்தில் நீங்க வாமிட் பண்ண ஆரம்பிப்பீங்க. அது பிசாசின் வல்லம் உங்களுக்குள்ள வெளியே போகும். ஹல்லேலூயா. அப்ப அது வெளியேறும் போது நீங்க தாழ்மையாக, ஆண்டவரே நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன், எனக்கு ஒரு விடுதலை வேணும்னு நீங்க ஒப்பு கொடுக்கும் போது தேவன் மனமிறங்கி உங்களை தொடுவார், உங்களை தொட்டு உங்களை விடுதலையாக்குவார். இன்றைக்கு ஆண்டவர் இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் விடுதலையாக்குவார். ஹல்லேலூயா.
காலை ஆராதனையிலே தேவன் தமது வல்லமை அநேக வாலிப பிள்ளைகள் மேல விளங்க பண்ணினார். அநேக வாலிப பிள்ளைகளுக்குள் இருக்கிற அந்தகாரத்தின் ஆவிகள் விழுந்தது. இன்றைக்கு கர்த்தர் பூரணமாய் உங்களை விடுவிப்பார். பூரணமான ஒரு விடுதலை உங்கள் மேல கடந்து வரும். ஹல்லேலூயா. சரி, நான் சொல்ற இந்த வசனம் தான் இப்ப உங்களை விடுதலையாக்க போகுது. இந்த வசனத்தை நான் பிரசங்கித்த பிறகு அதற்கு பிறகு ஜெபிக்கிற ஜெபம் தான் உங்களுக்குள்ள ஒரு அக்கினியை கொண்டு வர போகுது. அதனால இந்த வசனத்தை காதை திறந்து, காது உள்ளவர்கள் கேட்க கடவர்கள். காது இருக்கிறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா, காது இல்லாதவங்க ஒரு அல்லேலூயா. பரவாயில்லையே, சந்தோஷம், தப்பிச்சிங்க. லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 12, 13 ஆகிய 2 வசனங்கள். லேவியராகமம் 26, 12, 13 ஆகிய 2 வசனங்கள். கீழே பேஸ்மெண்ட்ல இருக்கிற உங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க கீழே இருந்தாலும் வேடிக்கை பார்க்காத நல்ல ஜெபத்துல காத்துருங்க. கடைசி நேரத்தில் முடிஞ்ச கீழே இருந்து மேலே வந்துருங்க. ஆண்டவர் உங்களையும் தொட்டு பிளஸ் பண்ணுவார். ஹல்லேலூயா. லேவியராகமம் 26, 12, 13. நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன். நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாய் இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு நுகத்தடிகளை முறிக்க போகிறார். எகிப்து தேசத்துல தமது ஜனங்கள், ஆண்டவருடைய ஜனங்கள் 430 ஆண்டு காலங்கள் ஒரு நுகத்தில் இருந்தாங்க. நுகம் என்பது என்ன? இந்த மாட்டு வண்டி பார்த்துருக்கீங்கன்னா, இந்த மாடுகள் அதனுடைய கழுத்துல இந்த மாட்டு வண்டியை பூட்ட ஒரு நுகத்தை பயன்படுத்துவாங்க. சில நுகங்கள் மரக்கட்டையில் இருக்கும், சில நுகங்கள் இரும்புல இருக்கும். அந்த நுகத்தை போட்ட பிறகு அந்த நுகத்தோடு கூட அந்த மாட்டு வண்டியை கட்டுவாங்க. அப்போ அந்த நுகம் பூட்டப்பட்ட மாடு அந்த வண்டியை சுமந்துக்கிட்டு அது பாட்டு இழுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கு. அந்த மாட்டு வண்டியில் அந்த மாட்டு வண்டிக்காரன் செங்கல் வைக்கிறான், மணல் வைக்கிறான், வைக்கோலை வைக்கிறான், பயங்கரமான சுமைகளை சிமெண்ட் மூட்டையை வைக்கிறான். அந்த மாடு பாருங்க, அந்த நுகம் அதனுடைய கழுத்தில் இருக்கிறதுனால அது மேடான பகுதிகளுக்கு கூட அது கஷ்டப்பட்டு சுமந்து அந்த பாரத்தை சுமந்து கொண்டே இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்க 430 ஆண்டு காலங்கள் ஒரு நுகத்தில் இருந்தாங்க. அடிமைத்தனம் என்கிற ஒரு நுகம். 430 ஆண்டு காலங்கள் என்பது சும்மா கிடையாது. கிட்டத்தட்ட 4 தலைமுறைகள். 4 தலைமுறைகளுக்கு ஒரு நுகம் அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்தது. ஆனா ஆண்டவர் அவருடைய கூக்குரலை கேட்டார். அந்த ஜனங்க ஆண்டவரை நோக்கி முறையிட்டார். அது வரைக்கும் கர்த்தர் அவர்களுக்கு மனம் இறங்கல. ஆனா எப்ப ஆண்டவரே நாங்க அந்த நுகத்தில் இருக்கிறோம், ஆண்டவரை நோக்கி அழுதாங்க, கூக்குரல் இட்டாங்க, மன்றாடுனாங்க. எங்கள் தேவனே எங்களை கண்ணோக்கி பாரு, எங்கள் முற்பிதாவாகிய ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எங்கே? ஆண்டவரை நோக்கி கூச்சலிட்டு கதறி கண்ணீர் சிந்தி மன்றாடி கூப்பிட்ட போது ஆண்டவர் என்ன பண்ணாரு? மனம் இறங்கினார். ஜனங்கள் மேல் ஆண்டவர் மனம் இறங்கினார். எகிப்து தேசத்துக்குள்ள கர்த்தர் கால் பதித்து இறங்கினார். ஹல்லேலூயா. இறங்கி அவர் என்ன செய்தாரு? நுகத்தடிகளை உடைத்து தமது ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியேற்றி கானான் தேசத்துக்குள்ள அவர்களை கொண்டு போய் சேர்த்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நமது நடுவில் இறங்கி உலாவி உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா நுகங்களை கர்த்தர் உடைத்து ஆண்டவர் இந்த வருடத்தின் முடிவில் உங்களை பாலும் தேனும் ஓடுகிற ஒரு ஆசீர்வாதமாகிய கானானுக்குள்ள கர்த்தர் உங்களை கொண்டு போய் சேர்ப்பாருன்னு எத்தனை பேரை நம்புறீங்க? நம்புறவங்க மாத்திரம் தலைக்கு மேல கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா. நானூற்றி 30 ஆண்டுகள் நுகம். இஸ்ரவேலர்களால முன்னேற முடியல, நிமிர முடியல. ஒரு நுகம் இருக்கிற மனிதனால முன்னேற முடியாது, நிமிர முடியாது. எப்பவுமே ஒரு போராட்டம் வாழ்க்கையில இருந்துகிட்டே இருக்கும். என்னென்னமோ முயற்சி செய்வான், எல்லா முயற்சியும் தோல்வியில தான் போய் விடும். ஏன்னா அது ஒரு நுகம், அது ஒரு நுகம். இந்த நுகம் உடைக்கப்படாத நீங்க ஆசீர்வாதமா இருக்க முடியாது. நீங்க பல ஆண்டுகள் ஆலயத்தில் வரலாம், 18 ஆண்டுகள் ஒருத்தி ஆலயத்துக்குள்ளதான் இருந்தா, ஆனா ஒரு நுகத்தை அவன் முதுகுல சுமந்துகிட்டு இருந்தா.
பலவீனம் என்கிற ஒரு நுகத்தை சுமந்துகிட்டு இருந்தா. அவள் ஆலயத்துக்குள்ள இருந்தாலும் நுகத்தோடு தான் இருந்தா. சில நேரங்கள் நம்ம ஆலயத்துக்குள்ள தான் இருப்போம், கிறிஸ்தவர்களா இருப்போம், பல ஆண்டுகள் ஆலயத்துக்குள்ள வருவோம். ஆனா அந்த நுகம் உடையாம நீ நிமிர முடியாது. இயேசு அந்த ஆலயத்துக்குள் சென்றார், இந்த மகளை தொட்டார், நுகத்தை உடைத்தார், நிமிர பண்ணினார். ஹல்லேலூயா. இன்று இரவு நுகங்கள் உடைக்கப்படுகிற இரவு. பிசாசின் நுகங்கள் உங்கள் சரீரத்திலிருந்து உடைக்கப்படுகிற இரவு. நீங்கள் நிமிர்ந்து நடக்கிற ஒரு இரவாய் கர்த்தர் இன்று இரவை மாற்ற போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க சிஸ்டர்? ஒரு 3-4 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு தாயும் அந்த தாயினுடைய மகள் ஜெபிக்க வந்திருந்தாங்க. அந்த தாய்க்கு எப்படியாவது ஒரு 65-70 வயசு இருக்கு. அந்த அம்மாவுக்கு அவருடைய மகளுக்கு ஒரு 55-57 வயசு இருக்கு. அப்போ ஜெபிக்க வந்தாங்க. நான் கேட்டேன் அந்த மகளை பார்த்து, எதுக்காக ஜெபிக்கிறேன்னா, ஒன்றுமே சொல்லலை, தலைமையில் கையை வைங்கன்னு சொன்னாங்க. நான் என்ன சரி ஓகே தலைமையில் கையை வச்சேன், ஜெபம் பண்ண அனுப்பி விட்டுட்டேன். அவங்க அப்படி போய்கிட்டு இருக்கும் போது அவங்க பக்கத்தில் இருக்கிற அம்மா கூப்பிட்டு சொன்னாங்க, ஐயா என் மகளுக்கு ஒரு அடிமைத்தனம் இருக்குது, அவ கல் சாப்பிடுவா. என்ன சாப்பிடுவா? கல் சாப்பிட்றவங்க ஒரு அல்லேலூயா இல்லையே, உஷாராயிட்டீங்க. கல் மணலை சாப்பிடுமா அந்த அம்மா. இந்த பக்கத்தில் இருக்க அவங்க அம்மா சொன்னாங்க, எங்கள் வீட்டில் பாட்டிலாக செங்கல் கலர் மணலெல்லாம் போட்டு பாட்டிலாக வச்சுருக்கிறாயா. ஈவினிங் நேரம் ஆனால் மிக்சரை போல் எடுத்து கிண்ணத்தில் கொட்டி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டு கறக்கு முறக்குன்னு கடித்து தின்றா. பல ஆண்டுகளாக இந்த இந்த கட்டில் என் மகள் இருக்கிறா. அதை போறா பாருங்க, உங்ககிட்ட சொல்ல பயந்துட்டு வெட்கப்பட்டுட்டு போறா. நான் சொன்னேன், சிஸ்டர் இங்கே வாங்க. அந்த அம்மா முன்னாடி வந்தாங்க. பல்ல காட்டுங்க. ஈனு காட்டுச்சு, பல்லே இல்லை. அவ்வளோ கல்லு மென்னா எங்க இந்த பல்லு இருக்கிறது? அங்கங்க டிராகுலா மாதிரி பல்லு அப்படி நீட்டிட்டு இருந்தது, ரத்த காட்டேரி மாதிரி இருந்தது. வாயை பார்க்க அங்கங்க ஒரு பல்லு தரங்கன்னா பல்லெல்லாம் அப்படியே கரைஞ்சு அப்படியே பிளெயினாக இருந்தது. ஈரோடு அப்படியே பல்லெல்லாம் அப்படியே பிளெயினாக சமமட்டமாக இருந்தது. நான் சொன்னேன், ஏன் இப்படி இருக்கீங்க? உங்கள் வாயை பாருங்க, எப்படி பல்லெல்லாம் அரைச்சு, இது ஒரு கட்டு, இது ஒரு பிசாசுன்னு சொன்னேன். இந்த அம்மா சொன்னாங்க, ஐயா எனக்கு தெரியும் இது ஒரு பிசாசுன்னு தெரியும், ஆனால் என்னால் முடியல. ஈவினிங் நேரமானா செங்கல் எடுத்து சாப்பிடு, மணலை போட்டு வாயில் அரைச்சி தின்னு, அதை சாப்பிட்டாதான் எனக்கு ஒரு திருப்தி வருது. அதை சாப்பிடலன்னா எனக்கு பைத்தியம் பிடிக்குது. அது ஒரு பிசாஸ், அது ஒரு பிசாஸ். நான் சொன்னேன், உங்களை விடுதலையாக்கத்தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். இந்த மகள் மேல கைகளை வச்ச இயேசுவின் நாமத்தில் அந்த மகளை கல்லையும் மண்ணையும் தின்ன வைத்து அந்த பல்லெல்லாம் கெடுத்த பொல்லாத ஆவியே இந்த மகளை விட்டு வெளியே போ. 2-3 முறை அதட்டி ஜெபம் பண்ணி இந்த மகளுக்கு இந்த கல்லையும் மண்ணையும் சாப்பிடுகிற அந்த உணர்வு, அந்த டேஸ்ட் எல்லாம் நாக்கில் இருந்து வெளியேறட்டும், இந்த கட்டை நான் உடைக்கிறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணி அனுப்பிட்டேன். ஜெபம் பண்ணணுமே அந்த அம்மா, ஐயா ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அடுத்த வாரம் வந்தாங்க, விடுதலை கூட்டத்துக்கு வந்தாங்க. வந்துட்டு திரும்ப முன்னாடி வந்து நின்னாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, ஐயா என்னை முதல்ல மன்னிச்சிருங்க. எதுக்கும்மா மன்னிக்கணும்? இல்லை நீங்கள் ஜெபம் பண்ணீங்கல்ல போன வாரம், போகும்போது சபைக்கு கீழே இருந்த ஒரு செங்கலை தூக்கிட்டு போயிட்டேன். அதை பார்த்த உடனே எனக்கு ஒரு இச்சை வந்துடுச்சு. செங்கலை பார்த்த உடனே என் பேக்கில் வச்சு கொண்டு போய் வீட்டில் இந்த செங்கலை ஒட்டச்சு, அதுக்குன்னு அந்த அம்மா பாத்திரம்லாம் வாங்கி வச்சுருக்குது. இந்த செங்கலை போட்டு ஒட்டச்சு, அது ஒரு பீஸ் எடுத்து வாயில் போட்டால் என் வாயெல்லாம் எரிய ஆரம்பிச்சது, துப்பிட்டேன். அல்லேலூயா. அதுக்கு பிறகு நான் சேர்த்து வச்ச மணலெல்லாம் எடுத்து வாயில் போட்டால் என்னால் சாப்பிட முடியல. என் நாக்கெல்லாம் அது அருவருப்பாக இருந்தது. எல்லாத்தையும் கொண்டு போய் வெளியே கொட்டி எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டேன். இது நான் 10 வருடங்களா இந்த செங்கல் மணல் சாப்பிட்டு கொண்டிருந்தான அந்த ஒரு வாரம் அதை பார்த்தாலே எனக்கு ஒரு வெறுப்பு வருது. கர்த்தர் என்னை விடுதலையாக்கி விட்டார். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நீண்ட நாட்களா தீராத ஒரு பிரச்சனை தான் நுகம். உங்க வாழ்க்கையில நீண்ட நாட்களா ஏதோ ஒன்று போராடுது இல்ல, அது எதுவா வேணாலும் இருக்கலாம். உன்னோடு கூட உன் வாழ்க்கையில போராடிக்கிட்டே இருக்குது பாருங்க. உங்க குடும்பத்தில், உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில, உங்கள் சந்ததியில, இதுதான் நுகம். ஆண்டவர் அதனால்தான் அந்த நுகத்தை எகிப்தின் ஜனங்களுடைய வாழ்க்கையிலிருந்து உடைத்தார். அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சிலருக்கு கன்சீவ் ஆகாதபடி சில வல்லமைகள் போராடும், அது ஒரு நுகம். இதை உடைச்சாதான் நீங்க விடுதலையோடு இருக்க முடியும். அதனால தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். எதுக்காக?
உன் வாழ்க்கையில இருக்கிறத நுகத்தை உடைத்து உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ண, அந்த அடிமைத்தன கட்டிலிருந்து உன்னை விடுதலையாக்க. ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த நுகத்தை நீங்களா விடுதலையாக்க முடியாது. பைபிள் சொல்லுது, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் உண்மையாகவே விடுதலையாவீர்கள், உண்மையாகவே விடுதலையாவீர்கள். ஹல்லேலூயா. இப்போ மோசே என்ன பண்றாரு? ஆண்டவர் மோசேயை எழுப்பி எகிப்துக்குள்ள அனுப்புகிறார். நல்லா கேளுங்க, நான் ஒன்று சொல்லித்தரேன். நுகங்கள் உடைக்கப்படாத நீங்க ஆசீர்வாதமா இருக்கவே முடியாது. ஒருவேளை இப்ப நம்ம இந்த கூட்டத்தில் உங்க மேல இருக்கிற நுகம் உடையாம கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிட்டாருன்னு நினைச்சுக்கங்களேன், அந்த ஆசீர்வாதம் 1 மாசம் தான் உங்க வாழ்க்கையில் தாங்க. அதுக்கு பிறகு அது போயிடும். ஏன்னா பிசாசு அதை எடுத்துரும். நுகங்கள் இருக்கும் போது நீங்க ஆசீர்வாதமா இருக்க முடியாது. அதனாலதான் சில பேர் பாருங்க, விடுதலை கூட்டத்துக்கு வருவாங்க, வந்துட்டு அந்த கூட்டத்தில் ஒரு விடுதலையை பெற்ற மாதிரி இருக்கும். அவங்க வீட்டுக்கு போன பிறகு அவங்க சொல்லுவாங்க, ஐயா அந்த கூட்டத்துக்கு வந்து நான் கன்சீவ் ஆயிட்டேன் ஐயா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா 3 மாசத்துல அது கலைஞ்சிரும். திரும்பி வந்து சொல்லுவாங்க, கலைஞ்சிடுச்சு ஐயா, அந்த கூட்டத்துக்கு வந்து நான் கன்சீவ் ஆனேன், ஆனா 3 மாசத்துல அது கலைஞ்சிடுச்சு. ஏன் தெரியுமா? நுகம் உடையாத நீங்க ஆசீர்வாதத்தை பெற முடியாது. அந்த நுகம் உங்க மேல இருக்கிற வரையிலும் பிசாசு உங்க மேல உட்கார்ந்து உங்களை ஏக்கி கொண்டே இருப்பான். அந்த நுகத்தை உடைச்சு நீங்க நிமிரும் போது தான் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற அந்த ஆசீர்வாதம் உங்க மேல வந்து தங்கும். அல்லேலூயான்னு சொல்லுங்க. மோசேயை ஆண்டவர் எகிப்துக்குள்ள அனுப்புகிறார். அனுப்பி சொல்றாரு, என் ஜனங்களை விடுதலையாக்கும் மோசே, போய் பார்வோன் இடத்துல போய் பேசுன்னு சொல்றாரு. இப்போ மோசே என்ன பண்றாரு? பார்வோன் ராஜா கிட்ட போய் பேசுறான். ஏய் பார்வோன், என் ஜனங்களை விடுன்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ பார்வோனுக்கு முன்பதாக மோசே நின்று முறையிட ஆரம்பித்த உடனே என்ன நடக்குது? பைபிள் சொல்லுது, முன்னிலிருந்த பிரஷரை காட்டிலும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதிகமான நெருக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். ஹல்லேலூயா. நெருக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். சில பேர் கூட்டத்துக்கு வருவீங்க, விடுதலை கூட்டத்துக்கு ஜெபத்துக்கெல்லாம் வந்து நீங்க ஜெபத்தை முடிச்சுட்டு போன பிறகு பிரச்சனைகள் எழும்பும் பார்த்திருக்கீங்களா? வீட்டில் நீங்க நினைப்பீங்க அந்த கூட்டத்துக்கு போனா நல்லா இருக்கலாம் நினைச்சிட்டு போனா, என்னடா கூட்டத்துக்கு போய் வந்த பிறகு வீடே 2ஆ உடைஞ்சு போச்சு, சுடுகாடா மாறிடுச்சு. நல்லா போன வீட்டுக்கு வந்தா ஒரே உடம்பு வலி, தாங்க முடியல, ஒரு மாதிரி கலக்கமா இருக்குது, போராட்டமா இருக்குது. ஏன்னா நுகம் உடையில. நுகம் உடையாத நீங்க ஆசீர்வாதமா இருக்க முயற்சி செஞ்சீங்கன்னா உங்களுடைய வேதனைகளை பிசாசு அதிகரிக்கும். அல்லேலூயா. புரியுதா நான் சொல்றது? இப்போ பார்வோன் சொல்றான், இவனுங்கெல்லாம் சும்மா இருக்கிறதுனால தானே இவனுக்கு போனோம்னு சொல்றானுங்க. சுமையை அதிகமாக்கு, ப்ரெஷர் அதிகமாக்கு, இன்னும் அவங்கள பிஸியாவே, அவங்கள நிமிர விடாத, அவங்கள நெருக்கு. அல்லேலூயா. யாத்திராகமம் 5:9 அதை சொல்லுகிறது, அந்த மனிதர்கள் முன்னிலும் அதிக வேலையை சுமத்துங்கள், மனிதர்கள் மேல் முன்னிலும் அதிக வேலையை சுமத்துங்கள். நுகம் உடைக்கப்படாத நீங்க ஃப்ரீயா இருக்க முடியாது. பிசாசு என்ன பண்ணும்? ஓ அந்த கூட்டத்துக்கு போறியா, விடுதலைக்காக போறியா, பாரு நான் உன்னை என்ன பண்றேன். உங்க மேல அதிகமான பிரஷரை பிசாசு கொண்டு வர, உங்க சிந்தையில உடம்புல போராட்டங்களை கொண்டு வர. ஹல்லேலூயா. ஹல்லேலூயான்னு சொல்லுங்க. இன்றைக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட நுகத்தடிகள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து முறியடிப்பார். அதனால பைபிள் சொல்லுது, இந்த ரொம்ப பிரஷர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்த உடனே மோசேக்கு செவி கொடுப்பதை நிறுத்திட்டாங்க. மோசே போய் ஆண்டவர்கிட்ட முறையிடுறார். ஆண்டவரே நீங்க சொன்னீங்க, நான் போய் சொன்னா இந்த ஜனங்களுக்கு முன்னில் இருந்த வேதனையை காட்டிலும் அதிகமான வேதனை வந்துடுச்சு ஆண்டவரே. இந்த ஜனங்க இப்ப எனக்கு செவி கொடுக்க மாட்டாங்க, நான் போனாலே எல்லாம் பயந்து ஓடுறாங்க. ஹல்லேலூயா. நுகம் உடைக்கப்படும். அந்த நுகத்தை உடைக்க நீங்க முயற்சிகளை எடுக்கும் போது பிசாசு என்ன பண்ணுவான்? சில நேரங்கள் அதிகமான பிரஷர் உங்க குடும்பத்தில், வேலை ஸ்தலத்தில், தொழிலில் கொண்டு வந்து போராடுவான். ஹல்லேலூயா. ஏன்னா அந்த நுகம் உங்க மேல இருக்கிற வரைக்கும் சாத்தானுக்கு உங்க மேல ஒரு அதிகாரம் இருக்குது, அத்தாரிட்டி இருக்குது. இன்றைக்கு சில விதமான நுகங்களை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதை சொல்லி முடிச்சுட்டு இந்த நுகங்களை எப்படி உடைப்பது என்பதை நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த ஜெபத்துக்கு பிறகு நிறைய பேருடைய சரீரத்தில் பல நாட்களா மருந்து மாத்திரை சாப்பிடுறீங்களே, அது இன்று இரவோடு ஸ்டாப் பண்ணிடுவீங்க. ஹல்லேலூயா. பல நாட்களா உங்களுக்கு வராத இருந்த பணங்கள் உங்களுக்கு அடுத்த சில நாட்களுக்குள்ள அது திறந்துடும். அது வந்து பணம் வர ஆரம்பிக்கும். பல நாட்களா தடைப்பட்ட ப்ரொமோஷன் வரும். வேலையே இல்லாத அளவுக்கு உங்களுக்கு அடைக்கப்பட்ட வாசல்கள் எல்லாம் திறக்கப்படும். நுகம் உடையும் போது அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா.
நுகம் உடைஞ்ச உடனே இந்த கூனி அப்படியே கூனி மாதிரியே நிக்கல, அவள் எழுந்து நிமிர்ந்து நடந்து செல்ல ஆரம்பித்தாள். ஹல்லேலூயா. அந்த தாயின் வயிற்றில 40 ஆண்டுகளா இருந்த சப்பானி நுகம் உடைந்த பிறகு அவன் துள்ளி குதித்து நடந்து ஆலயத்துக்குள் பிரவேசித்தான். அதே போலதான் நுகம் உடையும் போது நீங்க துள்ளி குதித்து எழும்பி பிரகாசிக்க ஆரம்பிப்பீங்க. தேவன் உங்கள் தலையை உயர்த்தி உங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பார். ஒரு அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் சில நேரங்கள் நுகங்கள் முறிக்கப்படாமல் இருக்கிறது? நுகத்தடிகள் ஏன் வருகிறது? சில விதமான நுகங்களை நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு முன்பதாக முதல்ல ஏன் இந்த நுகத்தடி வந்ததுன்னு பார்க்கணும் இல்ல? ஏன் நுகத்தடி வந்தது? முதல்ல ஏன் நீங்க பிரச்சனைக்குள்ள போய் மாட்டினீங்க? ஏன் உங்க வாழ்க்கையில அந்த ஒரு பிரச்சனை வந்தது? ஏன் அந்த எகிப்தின் அடிமைத்தனத்துக்குள்ள நீங்க போய் விழுந்தீங்க? ஏதோ ஒரு காரணம் இருக்குது இல்ல? காரணம் இல்லாத பிசாசு உங்க மேல நுகத்தை கொண்டு வரல. ஏதோ ஒரு காரணம். பிசாசுக்கு சில லீகல் ரைட்ஸை நம்ம கொடுத்துட்டோம், சில சட்ட ரீதியான உரிமைகளை பிசாசுக்கு நம்ம கொடுத்துட்டோம். சில பேர் பிசாசு துரத்தும் போது அது சொல்லும், இந்த குடும்பத்தில் 7 தலைமுறைகளுக்கு எனக்கு அதிகாரம் இருக்குதுன்னு சொல்லும். அப்ப யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தா? யாரோ ஒருவர் அந்த சந்ததியில செய்த ஒரு கொடிய பாவத்தின் நிமித்தம் ஆண்டவரே அந்த குடும்பத்தை 7 தலைமுறைகளுக்கு பிசாசு கையில ஒப்பு கொடுத்திருப்பார். ஹல்லேலூயா. ஒரு முறை டிஜிஎஸ் தினகரன் இடத்துல ஒரு அம்மா ஒரு குழந்தைய தூக்கிட்டு போனாங்க. அந்த குழந்தை மூல வளர்ச்சி இல்லாத ஒரு குழந்தை. அந்த குழந்தைய தூக்கிட்டு போய் அந்த அம்மா கண்ணீரோடு டிஜிஎஸ் ஐயாவுடைய கைகளில் கொடுத்து, ஐயா என் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த பிள்ளையை ஏந்தின டிஜிஎஸ் தினகரன் ஐயா கண்ணை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்தார். கண்ணீர் சிந்தி அந்த பிள்ளைக்காக ஜெபித்தார். ஆண்டவர் உடனே தரிசனமாகி சொன்னாரா, கிவ் பேக் த சைல்டு. அந்த பிள்ளையை தாயினிடத்தில் திரும்பி கொடு. இந்த குடும்பத்தை நான் அடுத்த 4 தலைமுறைகளுக்கு நியாயம் விசாரிக்க வேண்டும். முன்னோர்கள் அவ்வளவு அக்கிரமம் செய்து பாவம் செய்து மந்திரத்தில் ஈடுபட்டு எனக்கு விரோதமாய் என்னுடைய கோபத்துக்கு அவர்கள் ஆளானபடியால அந்த பாவத்தை இந்த குடும்பத்தில் நான் நியாயம் விசாரித்து கொண்டு இருக்கிறேன். கிவ் பேக் த சைல்ட், டோன்ட் ப்ரே ஃபார் த சைல்ட் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டார். அந்த பிள்ளையை திரும்ப தாயின் இடத்துல கூட அந்த பிள்ளைக்காக நீ ஜெபிக்காது. அப்போ ஏதோ ஒரு மனுஷன் செய்த அக்கிரமம் பாவம் அந்த குடும்பத்துல பெரிய நுகத்தடிய ஒரு சாபத்தை அந்த குடும்பத்தில் கொண்டு வந்தது. ஏன் நுகத்தடிகள் வருகிறது? பைபிள் அதற்கான விளக்கத்தை நான் சொல்றேன். எடுத்து வாசிங்க. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 47, 48. உபாகமம், டியூட்ரானமி 28, 47 and 48. சகலமும் உனக்கு பரிபூரணமாய் இருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமல் போனது நிமித்தம். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு சகலமும் நல்லா இருந்த போது, நீ பரிபூரணமா இருந்த போது, உனக்கு கொஞ்சம் கொழுப்பு பிடிச்சி திமிரு பிடிச்சி நீ ஆலயத்துக்கு வராத, ஆராதனைக்கு வராத, தேவனை உதாசீனப்படுத்தி நீ வாழ்ந்ததுனால இப்ப ஆண்டவர் உன் மேல ஒரு சாபத்தை வைக்கிறார். என்ன சாபம்? கீழே இருக்கிற வசனத்தை வாசிங்க. சகலமும் குறைவுபட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய். அவர்கள் உன்னை அழித்து தீரும் மட்டும் இரும்பு நுகத்தடியை உன் கழுத்தின் மேல் போடுவார்கள். விளங்குதா ஏன் நுகத்தடி வருதுன்னு சிஸ்டர்? தேவன் உன்னை ஆசீர்வதிக்கும் போது நீ உண்மையா இருக்கணும். நீ கர்த்தருக்கு முன்பதாக உத்தமமா நடக்கணும். உனக்கு ஒரு வேலை வந்த உடனே, ப்ரமோஷன் வந்த உடனே, பணம் வந்த உடனே, ஆஸ்திகள் வந்த உடனே அப்படி காலரை தூக்கி விட்டுட்டு நான் நல்லா ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி நீ கொழுப்பு பிடித்து தேவனுடைய ஆலயத்தை தேடாமல் போவாயானால் ஆண்டவர் சொல்றாரு, இப்போ உனக்கு சில காலம் வருது, நீ பட்டினியா இருக்க போற, உன்னுடைய சகல ஆசீர்வாதங்கள் குறைவுபட போகுது, நீ நிர்வாணியா இருக்க போற. அப்படின்னா போட்டுக்க கூட துணி இல்லாத அளவு உன் கைகளில் பணம் இருக்காது. சகலமும் உனக்கு குறைவுபட்டு, அது மட்டுமல்ல உனக்கு விரோதமாய் சில சத்துருக்கள் எழும்பி உன்மேல் உன் சத்துருக்கள் இரும்பு நுகத்தடிகளை போடுவார்கள். ஒரு மர நுகத்தடினா கூட உடைக்கலாம், ஆனா இரும்பு நுகத்தடிகளை உடைப்பது என்பது அவ்வளவு கடினமான காரியம். ஆண்டவர் சொல்றார், உன் சத்துருக்களுக்கு நான் உன்னை ஒப்பு கொடுப்பேன்,
அவர்கள் உன் கழுத்தில் இரும்பு நுகத்தடிய போடுவார்கள். உன்னை அழித்து தீரு மட்டும் இந்த சாபங்கள் உன்னை பின்தொடரும். இது உன்னை விட்டு போகாது. ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா சில நேரங்கள் நீங்க பிரச்சனைக்குள்ள போறீங்க? ஏன் தெரியுமா சில நேரங்கள் நீங்க நுகத்தடிக்குள்ள போறீங்க? ஆண்டவரை தேடாம போறீங்க பாருங்க, அங்கதான் பிரச்சனை தொடங்குது. எப்ப நீங்க ஆலயத்துக்கு வராம ஞாயிற்றுக்கிழமையில 8 மணி ஆராதனைக்கு 10 மணி வரைக்கும் தூங்கி நீ 10:30 மணிக்கு எழும்பி ஆலயத்துக்குள்ள வரியோ, ஆண்டவர் சொல்றாரு, சீக்கிரத்திலும் ஆசீர்வாதங்கள் குறைவுபட்டு நீ பட்டினியாயி, நீ உனக்கு உடம்புல துணி கூட இல்லாத அளவு நீ நிர்வாணியாயி, உன் சத்துருக்கள் கையில உன்னை ஒப்பு கொடுத்து உன்னை அந்த பிரச்சனைகள் அழித்து உன்னை தீர மட்டும் இந்த நுகத்தடி உன்னை விட்டு போகாது. ஹல்லேலூயா. Give to God what belongs to God. தேவனுடைய காரியத்தை தொட்டிங்க காலி. தேவன் இரக்கமுள்ளவர் தான், கிருபையுள்ளவர் தான், நீடிய சாந்தம் உள்ளவர் தான். நீ ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்போது உன் மேல ஒரு தாயை போல மனதுருகுகிறவர் தான். அதே நேரத்தில் அவர் ஒரு நியாயாதிபதி, அதே நேரத்தில் அவர் ஒரு நீதி செய்கிற தேவன். ஹல்லேலூயா. தேவனுடைய காரியத்தை நீ தொடுவாயானால் தேவன் சும்மா இருக்க மாட்டார். ஒரு பரிசுத்த ஓய்வு நாள்னா அது கர்த்தருக்குரிய நாள். அது நமக்கு பரிசுத்த ஓய்வு நாள் என்பது ஞாயிற்றுக்கிழமை. அது கர்த்தருடைய நாள். இந்த கர்த்தருடைய நாளை நீ டச் பண்ண அழிஞ்சிருவ. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தருடைய நாளை தொட்டிங்க காலி. நீ சொல்லுங்க. ஆமா, இதெல்லாம் தெரியணும் உங்களுக்கு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாளை தொற்றாத. கர்த்தருக்குரிய சில காரியங்கள் உண்டு பைபிள்ல, அதை நம்ம தொட்டுட்டோம் ஆண்டவர் அழிச்சிருவார். ஆண்டவர் சும்மா இருக்க மாட்டாரு சிஸ்டர், விளையாட்டு கிடையாது. உன் சந்ததி எல்லாம் படுத்துறோம், எழுந்திருக்காது. உன் அடுத்த 4 தலைமுறைகளுக்கு ஒரு இரும்பு நுகழ்த்தடிய கர்த்தர் போட்டு வைப்பார். கர்த்தருக்குரியதை பயபக்தியோட கர்த்தருக்கு கொடு. ஞாயிறு ஆராதனையா அந்த நாள் ஃபுல்லா கர்த்தருக்கு தான். ஆலயத்துக்கு சரியான நேரத்துக்கு வந்து கர்த்தரை ஆராதித்து முழு இருதயத்தோடு அந்த நாளில நீ கர்த்தரை தேடி கர்த்தருடைய வசனங்களை கேட்டு நீ அந்த நாளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பாயானால் அங்கதான் உங்க ஆசீர்வாதம் தொடங்கும். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பாரு. ஹல்லேலூயா. புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு சிஸ்டர்? பரிசுத்தமானது கர்த்தருக்குரியது. தசமபாகம் என்பது மகா பரிசுத்தமானதுன்னு பைபிள் சொல்லுது. அதை கர்த்தருக்கு கொடுத்துரு. நீ அதை தொட்டினா அடி விழும் உனக்கு கர்த்தர்கிட்ட. தேவனுக்குரியதை தொற்றாத. எந்த ஊழியக்காரர்களையும் டச் பண்ணாத. ஆண்டவர் அடிக்க ஆரம்பிச்சானா எழும்ப முடியாது. நீ ஊழியக்காரர்களை துணிகரமா பேசுறது, சபைகளை துணிகரமா குறை சொல்றது, சபைக்குள்ள கோள் மூட்டுறது, சபைகள்ல இருக்கிற ஆத்மாவை கசப்ப விதைச்சவங்களை சபையை விட்டு வேற சபைக்கு போக பண்ணுவது, இதெல்லாம் செய்கிற குடும்பங்கள் சீக்கிரத்தில் நீ பட்டினியாயி, நீ நிர்வாணியாயி, உன் கழுத்தில் ஒரு இரும்பு நுகத்தடியை போட்டு நீ அழிகிற வரைக்கும் ஆண்டவர் வேடிக்கை பார்த்துட்டு தான் இருப்பார், தவிர உன்னை விடுதலையாக்க மாட்டார். விளங்குதான் நான் சொல்றது? ஆண்டவருக்குரியதை ஆண்டவருக்கு கொடுத்துரு. நீ அதை தொட்டு துணிகரம் பண்ண ஆண்டவர் எழுமனா நாசமாயிடும். ஜீவனுள்ள தேவனுடைய கரங்களிலே விழுகிறது பயங்கரமா இருக்கு, பயங்கரமா இருக்கு. அனனியா சப்பிரால குறித்து நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். தேவனுக்கு கொடுக்க தீர்மானம் எடுத்த பிறகு அந்த காணிக்கையை தொட்டாங்க. என்னாச்சு? ஆலயத்தில் செத்து மடிந்தாங்க. ஹல்லேலூயா. தேவனுக்குரியதை ஆண்டவருக்கு டச் பண்ணக்கூடாது. நமக்கு ஒரு லிமிட் இருக்குது, ஒரு பவுண்டரி இருக்குது. அங்கதான் அதுக்கு மேல அந்த பவுண்டரி நீ தாண்டிட்டேன்னா காலி. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, சீனாய் மலையில மோசேயை வந்த பிறகு ஒரு எல்லையை குறிச்சு இஸ்ரவேல் ஜனங்க எல்லைக்குள் வராதபடி ஒரு எல்லையை ஏற்படுத்த. there is a limit, there is a boundary. அந்த பவுண்டரியை நீங்க தாண்டினீங்க, அதுக்கு மேல நம்ம நாசம் சாம்பலாயிடும். விளங்குதான் நான் சொல்றது உங்களுக்கு? புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? கர்த்தருடைய பவுண்டரிக்குள்ள கால் வைக்க கூடாது. ஏன்னா அவர் கர்த்தர், அவர் ஆண்டவர், அவர் பரிசுத்தம் உள்ளவர். நம்ம அப்பான்னு கூப்பிடுகிறதால அவரை நம்ம சகஜமா அப்படி பழகிட முடியாது. அவருக்கு முன்பதாக நம்ம பயந்து நடுங்கிதான் ஆகணும். வேதத்துல இயேசுவை ஆண்டவரை பார்த்தவங்க எல்லாம் பாருங்க, ஐயோ நான் அதமானேன் என்று சொல்லி விழுந்தாங்க. ஏசாயாவால எழுந்து நிற்க முடியல, தானியேலால நிமிர்ந்து நிற்க முடியல. அவ்வளவு பரிசுத்தவான்கள், அவ்வளவு தீர்க்கதரிசிகள், தேவனோடு கூட நடந்தவர்கள். ஆனால் தேவனை பார்த்தபோது அவர்கள் சத்தவர்களை போல தேவனுடைய பாதத்தில் விழுந்தார்கள். ஏன்னா தேவன் தேவன் தான், மனிதன் மனிதன் தான். ஹல்லேலூயா.
தேவனுக்குரியதை தொட நீ துணிகரம் கொள்வாயானால் 7 தலைமுறைகள் அழிஞ்சிடும். அல்லேலூயா. ஒரு மனுஷன் துணிகரம் கொள்வானா அவனுடைய 4 தலைமுறைகளுக்கு அடிவிடும். ஆண்டவர் சொல்றார், பிதாக்களுடைய அக்கிரமங்களை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் நான் விசாரிக்கிறது. ஒரு மனுஷன் அக்கிரமம் செய்யும் போது 4 தலைமுறைகளுக்கு சாபம் வருது. அதே நேரத்தில் ஒரு மனிதன் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றதை செய்யும் போது ஆண்டவர் யெகூவை பார்த்து சொல்றார், யெகூ, என் இருதயத்துக்கு ஏற்றவைகளை நீ செய்ததனால உன் 4 தலைமுறைகள் நான் ராஜாக்களா ஆசீர்வதிக்க போறேன். ஒரு மனுஷன் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவைகளை செய்யும் போது 4 தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படுவது போல ஒரு மனிதன் தேவனுக்கு முன்பதாக துணிகரம் கொள்ளும் போது 4 தலைமுறைகள் சபிக்கப்படுகிறது. எத்தனை பேருக்கு புரியுது சிஸ்டர்? எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? ஞாயிற்றுக்கிழமன் வந்தா நீ நடுங்கணும் ஆண்டவருக்கு. ஐயோ, நாளைக்கு கர்த்தருடைய நாள், கர்த்தருடைய நாள், சரியான நேரத்துக்கு நான் ஆலயத்துக்கு போனோம். போகும்போது அவருக்கு பயபக்தியோட நான் காணிக்கைகளை கொண்டு போகணும். ஏன்னா கர்த்தர் என் காணிக்கைகளை பார்க்கிறார். சில்லறையை கொண்டு வந்து கொட்ட கர்த்தர் என்ன அந்த ரெஸ்டாரண்ட்ல சர்வீஸ் பண்ற அந்த சர்வர் நினைச்சிட்டு இருக்கீங்களா? சில்லறையை கொண்டு வந்து டப 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 போட ஆண்டவர் உங்களுக்கு நீங்க எவ்வளவு ஜெபம் பண்ணி சில்லறையை தான் கொடுக்கறாருன்னா வெறுப்பறமா வராதா உங்களுக்கு? சொல்லுங்க சிஸ்டர், சொல்லுங்க. தேவனுக்குரியதை தேவனுக்கு கொடு. ஆண்டவரை கனப்படுத்தணும். முதல்ல கனப்படுத்த நீ கற்றுக்கொள் தேவனை. ஆண்டவருக்கு 10 ரூபாய் காணிக்க. சில பேர் பர்சை திறந்து எந்த நோட்டு அழுக்கு நோட்டுன்னு பார்ப்பான் பாரு. இந்த சபையில விடுற காணிக்க எல்லாமே பழைய அழுக்கு நோட்டா தான் இருக்கும். ஒரு புது நோட்டை பார்க்க முடியாது. ஏன்? அந்த நோட்டை நீ, அந்த அழுக்கு நோட்டை நீ செலவு பண்ண வெட்கப்பட்டுக்கிட்டு நீ மறைமுகமா அதை எடுத்து கசக்கி காணிக்கையில போடுற. யாருக்கு போடுற? ராஜாதி ராஜாவுக்கு ஒரு அழுக்கு நோட்டை நீ போடுற. ஆண்டவர் பார்க்கலன்னு நினைச்சுக்கிட்டியா? உன் பர்ஸ்ல அவ்வளவு நல்ல நோட்டுகள் இருக்கும் போது, அவ்வளவு உயர்ந்த நோட்டுகள் இருக்கும் போது நீ ஒரு பிச்சைக்காரதனமா ஒரு சர்வ வல்லவருக்கு, ராஜாதி ராஜாவுக்கு, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிறவர்களுக்கு சேராபீன்கள் கூட அவரை பார்க்க கூடாத வண்ணம் அவர்கள் சட்டைகளால் மூடி ஆராதிக்கிற அப்படி ஒரு மகிமையின் தேவனுக்கு நீ ஒரு கிழிஞ்ச நோட்டை, பழைய நோட்டை, சில்லறை காசை நீ போட்டு கர்த்தரை வெட்கப்படுத்தாத. அதுக்கு நீ காணிக்கைய போடாத. அல்லேலூயா. கர்த்தரா பாரு. அவர் உன் வீட்டுக்காரர், அவன் ஒரு பக்கத்து வீட்டுக்காரர் இல்ல. கர்த்தர் இஸ் காட். அவர் சர்வ வல்லமை உடையவர். அல்லேலூயா. அவருக்கு முன்பதாக நீ நடுங்கிதான் ஆகணும். அந்த பயம் உனக்குள் வரும்போது தான் சிஸ்டர், அங்கிருந்து தான் blessing ஸ்டார்ட் ஆகும். அங்கிருந்து தான் ஆசீர்வாதம் தொடங்கும். ஒருவேளை இதுவரைக்கும் நீங்க கர்த்தரை நிராகரித்து தேவனை ஒழுங்கா தேடாம அவரை உதாசீனப்படுத்தி அவர் இருதயத்தை வேதனைப்படுத்தி ஆவியானவர் துக்கப்படுத்தி இருந்தா கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவான். இதுவரைக்கும் நான் ஞாயிற்றுக்கிழமைக்கு சரியா நான் போகாம ஆலயத்தை உதாசீனப்படுத்தி ஆண்டவரே நான் எங்கெங்கயோ போயிருந்தா என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. இந்த ஜெபம் தான் உங்களுக்கு விடுதலை வாசலை திறக்க போது. நல்லா உண்மையா ஜெபம் பண்ணுங்க, உண்மையா ஜெபம் பண்ணுங்க. நான் உமக்கு முன்பதாக பயந்து நடக்க எனக்கு கிருபையை தாங்க ஆண்டவரே. பரிசுத்தமாய் வாழ உமக்கானதை நான் ஒரு காலமும் தொட்டுவிடக் கூடாதப்பா. உமக்குரியதை என் ஜீவ காலம் எல்லாம் நான் அதை உமக்காக கொடுக்க எனக்கு கிருபையை தார். ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுக்குரியதை தேவனுக்கும் கொடுக்கிற பயத்தை எனக்கு தார. உமக்கு முன்பதாக நான் நடுங்கி ஆண்டவரே உமக்கு முன்பதாக நான் பயபக்தியோடு என் ஜீவ காலம் எல்லாம் வாழ எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே. என்னை ஆசீர்வதியும். உமக்கு பயப்படுகிற பயத்தை என் இருதயத்தில் தாரும் ஆண்டவரே. உமக்கு முன்பதாக நான் ஒரு சிறு பிள்ளைய போல நடுங்கும்படி ஆண்டவரே எனக்கு அந்த கிருபையை தருவீராக, கிருபையை தருவீராக, கிருபையை தருவீராக, கிருபையை தருவீராக. அல்லேலூயா. உம்மை நான் ஒருபோதும் மறந்து விடக்கூடாது, ஒருபோதும் மறந்து விடக்கூடாது. எத்தனை பேருக்கு புரியுது சிஸ்டர் நான் சொல்றது? ஆமா. தேவனுக்கு முன்பதாக நம்ம அப்படி 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 நெஞ்ச நிமித்தினா முடிஞ்சு போச்சு. நெஞ்சில டொக்கு விழுந்துரும். புரியுதா நான் சொல்றது? ஆமா. ஆண்டவருக்கு முன்பதாக அப்படி தூக்கி காட்டு, நெஞ்சு அப்படி நிமித்தி காலரை தூக்கி காட்டுனீங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பதாக பாடி, சென்னையில பாடி என்கிற ஒரு இடத்துக்கு நான் ஒரு ஊழியத்துக்கு போயிருந்தேன். அங்க ஒரு குடும்பத்தில் 4 பேர், கணவன் மனைவி, 2 பெண் பிள்ளைங்க, 2 பிள்ளைகளும் காலேஜ் படிக்கிறாங்க.
அந்த அம்மா முன்னாடி வந்து நின்னாங்க. 2 பிள்ளைகளை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தினாங்க. சொன்னாங்க, என் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் போது அந்த அம்மா ஓன்னு அழுறாங்க. நான் கேட்டேன், ஏன் சிஸ்டர் அழுறீங்க, என்னாச்சு? இல்லை பாஸ்டர், என் கணவர் ரட்சிக்கப்படல. அவர் ஆலயத்துக்கெல்லாம் வருவார், ஆனால் ஆண்டவர் மேலே சிறிதளவும் பயம் கிடையாது, சிறிதளவும் பயம் கிடையாது. எங்கே உங்கள் கணவர்? அதுவும் நிற்கிறாரு பாருங்க. அவரை பார்த்தா மைக்கேல் ஜாக்சன் மாதிரி முடியெல்லாம் வளர்த்துக்கிட்டு, அப்படி நடுவு கோடு எடுத்து அப்படி முடியெல்லாம் வளர்த்துக்கிட்டு, ஆள் பார்க்க கிழ வயசு, ஆனால் ஆள் பார்க்க கொஞ்சம் சின்ன ஆள் மாதிரி காட்டிக்கிறார். சொன்ன, பிரதர் வாங்க ஜெபம் பண்ணலாமான்னு கேட்டேன். அப்படின்னு சொன்னார். ஒரு மாதிரி புரியுதா நான் சொல்றது? அப்படி அவர் பயம் இல்லை. ஒரு ஊழியக்காரருக்கு முன்பதாக நிற்கிறோமே, நம்ம அவருக்கு தாழ்த்தி ஜெபம் பண்ணலான்னா அவரா அப்படி அப்படி சிரிச்சுக்கிட்டு அப்படி நெக்கலாம் தெனா வெட்டலாம். அப்படியா, சரிடி உனக்கு இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டேன். ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே இவர் வாழ்க்கையில் சில நேரங்கள் அப்படி அப்படி இருக்கிறாங்கன்னா, நான் என் ஜெபம் ஒரு குதர்க்கமாக தான் இருக்கும், என் ஜெபம் ஒரு வித்தியாசமாக இருக்கு. ஆண்டவரே நீர் யார் என்பதை இவருக்கு காட்டுங்கப்பா. புரியுதா? அவருக்கு அது வேற மாதிரி இருக்கா. அவரு பிளெஸிங்காக ஜெபிக்கிறேன், நான் ஆண்டவரே அவனை அடிங்கன்னு சொல்லி அப்படி அப்படி வேற விதமான ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க யார் என்பதை காட்டுங்க, உங்க வல்லமையா காட்டுங்கப்பா. அல்லேலூயா. ஜெபம் பண்ணி அவங்களை அனுப்பிட்டேன். 2 வருடம் கழிச்சு அவங்க எங்க ஆலயத்துக்கு வராங்க. ஆஃப்டர் 2 இயர்ஸ் அந்த ஃபேமிலி எங்கள் ஆலயத்துக்கு வராங்க. சொந்தக்காரங்களாம் வராங்க. அந்த பிரதருடைய தம்பி ஃபேமிலிலாம் வந்திருக்குது. அப்போ அவருடைய நிலைமையை பார்த்தா, உடம்புல ஒரு கொடிய தோல் வியாதி வந்து உடம்புல இருக்கிற தோலெல்லாம் உறிஞ்சு கொட்டுது கீழே. அவர் உட்கார்ந்து இருந்த சேரை சுற்றிலும் ஒரு ஸ்கின்னில் இருக்கிற அந்த ஸ்கின்னெல்லாம் அப்படியே உறிஞ்சு கொட்டி இருக்குது. பார்க்கவே ஒரு அருவருப்பு, கை காலெல்லாம் வீங்கி போய் உடம்பெல்லாம் அகோரமாய் மாறி, தலையெல்லாம் அப்படியே அந்த ஸ்கின் ப்ராப்ளம் உடம்பெல்லாம் பரவி அவர்கிட்ட கொண்டு வந்தாங்க. இந்த முறை அவர் மேலே கையை வைக்கிறது கூட எனக்கு அருவருப்பாக இருந்தது. அப்படியே உடம்பெல்லாம் அவளோட ஸ்கின்னெல்லாம் அந்த ஷோல்டரெல்லாம் கொட்டி இருக்குது, கையை வைக்க முடியாது அவர் மேலே. அவர் நடந்து வராரு, அந்த ஸ்கின் அந்த கொஞ்ச நேரம் நின்று அந்த ஸ்கின்னெல்லாம் அப்படியே விழுது. அந்த மாதிரியான ஒரு கொடிய வியாதி. அப்படி தம்பி பக்கத்தில் நின்று சொல்கிறாரு, பாஸ்டர் எங்கள் அண்ணனுக்காக ஜெபம் பண்ணுங்க, எங்கள் அண்ணன் ரொம்ப கஷ்டப்படுறான், 1 வருட காலமாக அந்த ஸ்கின் டிசீஸில் பயங்கரம் கஷ்டப்படுறான். அப்போ நான் அவரை பார்த்தேன், அப்படியே கண்ணை மூடினார், கண்ணில் இருந்து கண்ணீர் வழிந்தது. 2 வருஷத்துக்கு முன்னாடி நெஞ்சை நிமித்திக்கிட்டு ஜெபிக்க கூட உன்னால் முடியாத அளவு தேவனுக்கு முரட்டாட்டம் பண்ணல, தேவன் ஒரு நுகத்தடியை வைத்தார். எச்சரிக்கை, ஆண்டவருக்கு முன்பதாக நம்ம தாழ்மையாக இருக்கணும். நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், எவ்வளோ ஒரு டாக்டராக இருந்தாலும், இன்ஜினியராக இருந்தாலும், பெரிய கம்பெனியில் வேலை செய்தாலும், ஆண்டவருக்கு முன்பதாக தாழ்மைப்பட கற்றுக்கணும். கர்த்தருடைய ஆலயத்தில் நீங்கள் தாழ்மையாக இருந்து பாருங்க, தேவன் நிச்சயமா உங்களை உயர்த்துவார். தாழ்மை உள்ளவனை தான் கர்த்தர் உயர்த்துவார். தாழ்மை உள்ளவனுக்கு தான் கிருபை தருவார். தாழ்மை உள்ளவன் வீட்டுக்கு தான் கர்த்தர் வருவார். அவர் உயர்ந்தவராய் இருந்தாலும் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? தாழ்மை குணம் கொண்ட தேவன். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பாருங்க. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது எரேமியா 2:6, என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றி வீணராய் போகிறதுக்கு என்னிடத்தில் என்ன அநியாயம் கண்டீர்கள்? ஆண்டவருடைய மன குமுறலுங்க இது. பைபிள் முழுவதும், பழைய ஏற்பாடு முழுவதும் ஆண்டவர் வந்து அப்படியே அப்படி இருதயத்தை கொட்டுறாரு. ஏய் ஏண்டா என்னை விட்டு போற? ஒரு தகப்பன் பிள்ளை கிட்ட கெஞ்சுறது போல கெஞ்சுறார். பழைய ஏற்பாடு முழுவதுமே அப்படிதான். ஆண்டவர் நம்மோடு கூட வாழ கெஞ்சுறார், பிச்சை எடுக்கிறாரு. சொல்ல போனா உன்னுடைய அன்புக்காக, உன் உறவுக்காக, உன்னோடு நடக்க தேவன் எந்த அளவுக்கு தாழ்மைப்பட முடியுமோ அந்த அளவுக்கு தாழ்மைப்பட்டு உன் உறவுக்காக, உன் அன்புக்காக தேவன் ஏங்கி கெஞ்சுகிறார். எவ்வளவு ஒரு தேவன், நல்ல தேவன் தெரியுமா இவரு? அல்லேலூயா. நம்ம கிட்ட அப்படி என்ன இருக்குது? நம்ம கிட்ட அப்படி என்ன அழகு இருக்குது? 2 நாள் குளிக்கிறனா பக்கத்தில் ஒருத்தன் வர முடியாது, அவ்வளோ நாற்றம் பிடிச்ச சரீரம் இது. நம்மள ஆண்டவர் அவ்வளவு நேசிக்க என்ன அப்படி நம்ம கிட்ட இருக்குது? அழகு இருக்குதா? திறமை இருக்குதா? என்ன மேன்மை இருக்குது? ஆனா ஆண்டவர் ஏன் நம்மளை அவ்வளவு நேசிக்கிறார்? ஒரு பைத்தியமா நம்ம மேல இருக்கிறார். ஜனங்களை பார்த்து ஆண்டவர் மன்றாடுறார், என்னை விட்டு தூரப்பட்டு நீ மாயையை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்துல என்னடா அநியாயத்தை கண்டன் கர்த்தர் கேட்கிறார். இன்றைக்கு இங்க இருக்கிற சில வாலிப பிள்ளைகள், ஆண்டவரை விட்டு நீ தூரம் போயிட்ட, ஆண்டவர் இன்றைக்கு உன்னை கரை நீட்டி கேட்கிறார், என்னை விட்டு நீ தூரப்பட்டு போக என்னிடத்துல என்ன அநியாயத்தை பார்த்த? இங்க இருக்கிற சில சகோதரிகள் ஆண்டவர் கரம் நீட்டி கேட்கிறார், என்னை விட்டு நீ தூரம் போயிட்டியே,
ஜெபத்தை விட்டுட்டியே, ஆலயத்தை விட்டுட்டியே, என் அன்பை விட்டுட்டியே, நான் உனக்கு என்ன அநியாயம் செஞ்ச மகளே, மகனே, நான் உனக்கு என்ன அநியாயம் செஞ்சேன், நான் உனக்கு என்ன துரோகம் செஞ்சேன்னு என்ன மறந்துட்டேன், என்ன துரோகம் செஞ்சேன்னு இந்த பழைய அன்பை விட்டுட்டேன், என்னை விட்டு தூரப்பட்டு போக என்கிட்ட என்ன அநியாயத்தை. எப்படி கெஞ்சுறாரு பாருங்க, எந்த அளவுக்கு தேவன் இறங்குறாரு பாருங்க. ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு மனுஷன் மற்ற ஒரு மனுஷனை காலை பிடிச்சு கெஞ்சுறது போல, என்னடா அநியாயம் பார்த்தேன் என்கிட்ட, என்னை விட்டு போக என்னை மறக்க நான் உனக்கு என்னப்பா செஞ்சேன், கல்வாரி சிலுவையில் உனக்காக என் ரத்தத்தை சிந்தினே, அதெல்லாம் உனக்கு கண்களுக்கு முன்பதாக வரலையா, இவ்வளோ அன்பை நான் உனக்காக கொடுத்தேன், ஒரே பேரனாக என்னுடைய மகனை உன்னுடைய மீட்புக்காக கொடுத்தேனே, ஆனா என்னை விட்டு நீ தூரம் போயிட்டியே, நான் உனக்கு என்ன அநியாயம் செஞ்சேன். அல்லேலூயா. தேவனுடைய மனக்குமுறல், தேவனுடைய மனக்குமுறல். இஸ்ரவேல் ஜனங்க செய்த 2 அநியாயங்கள் ஆண்டவர் சொல்றார். எரேமியா 2வது அதிகாரம் 13வது வசனம், என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள், ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள், தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்காக வெட்டி கொண்டார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, 2 தீமையை செஞ்சீங்கப்பா. ஒன்று, ஜீவ தண்ணீர் ஊற்றாகி என்ன விட்டுட்டீங்க. நல்லா கேளுங்க சிஸ்டர், God is the source of all blessing. ஆண்டவர் தான் சகல ஆசீர்வாதத்தின் ஊற்று. உனக்கு ஆசீர்வாதம் வேணுமா, நீ கர்த்தர்கிட்ட வந்தாதான் அது நடக்கும். ஹல்லேலூயா. ஏன்னா பைபிள் சொல்லுது, அவர்தான் ஊற்று, ஜீவ தண்ணீர் அவர்தான், ஜீவ நதிகளாய் பாய்கிறவர் அவர்தான். நீ அவரை விட்டு தூரம் போன சகலமும் உன்னை விட்டு சீக்கிரத்தில் போயிடும். இஸ்ரவேல் ஜனங்க அதுதான் செஞ்சாங்க. ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை நீங்கள் விட்டு விட்டு நீ உனக்காக வெடிப்புள்ள தண்ணி தொட்டிகளை கட்டிக்கொண்ட, தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டிகள், அதுல எவ்வளவு தண்ணீரை ஊற்றினாலும் நிற்காது. நீ உன் வேலை 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 வேலைன்னு கர்த்தரை உதாசீனப்படுத்தி நீ ஆண்டவரை விட்டுட்டு போய் பாரு, அது தண்ணீர் நிற்காத தொட்டி தான். எவ்வளவு சம்பாதிச்சாலும் உன் வீட்டில் அதை நிற்காது. நீ தொழில் 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 தொழில்னு ஆண்டவரை விட்டு தூரப்போ, நீ என்ன சம்பாதிச்சாலும் முன்னேற முடியாது. ஹல்லேலூயா. நீங்க கர்த்தரை விட்டு நீங்க எடுக்கிற எல்லா முயற்சியும் தோல்வியில தாங்க போய் முடியும். ஒருவேளை ஆரம்பம் அது நல்லா இருக்கிற மாதிரி இருக்கலாம், ஆனா நாட்கள் போக 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 நீ வெறுமையாகி நிர்வாணமாகி உனது ஒரு தோல்வியில கொண்டு போய் நிறுத்திவிட. அல்லேலூயா. ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய தேவனிடத்தில் இன்றைக்கு வந்துரு. ஆண்டவர் இன்றைக்கு அந்த ஊற்றின் அண்டையில உன்னை அழைக்கிறார். எவ்வளவு வேணுமாலும் நீ குடிக்க முடியும். நீ ஊற்ற விட்டுட்டு இந்த மழை பெஞ்ச அங்கங்க தெரு ஓரங்களில் நிற்கிற சின்ன சின்ன தண்ணி, அந்த ரோட்டு ஓரத்தில் இருக்கிற தண்ணி காசப்பட்டுட்டு ஓடிடாத. உனக்கு ஆண்டவர் ஃப்ரெஷ்ஷான தண்ணியை வைத்திருக்கிறார். பரலோகத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ஒரு ஜீவ நதியை உனக்காக இரவும் பகலும் ஊற்றிக் கொண்டிருக்கிற ஒரு அக்கினி நதியை உனக்காக வைத்திருக்கிறார். நீ விருப்பம் இருந்தால் நீ அந்த நதி நண்டையில வந்து எவ்வளவு வேண்டுமானாலும் நீ குடித்து இலை பாற முடியும். அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எகிப்து ஜனங்க ஆண்டவர் உனக்கு புலம்புனாங்க. தேவனே, சில நேரங்கள் சில நுகழ்த்தடிகள் உடைய புலம்புனங்க, ஜெபிக்கணுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் சில நாட்கள் நீங்க காத்திருந்து, ஆண்டவரே ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்குது, இந்த நுகத்தை இனி நான் சுமக்க முடியாதுன்னு சொல்லி நீங்க அழுது புலம்பணும். ஆண்டவர் அதை பார்ப்பார். உன் நுகத்தடியிலிருந்து நீ விடுதலையாக எந்த அளவுக்கு நீ முயற்சி எடுக்கிற, எந்த அளவுக்கு நீ தேவனை தேடுற, எந்த அளவுக்கு நீ உபவாசிக்கிற, எந்த அளவுக்கு வேதாகமத்தை வாசிக்கிற, எந்த அளவுக்கு நீ பரிசுத்த ஜீவியம் செய்யற, தேவனுக்கு முன்பதாக எந்த அளவுக்கு நீ உத்தமமா வாழுகிறாய் என்பதை கர்த்தர் சில நாட்கள் அப்படியே வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. வாஞ்சை உள்ளவன் மேலதான் ஆண்டவர் என்ன பண்றாரு, தண்ணீரை ஊற்றுவார், தண்ணீரை ஊற்றுவார். இஸ்ரவேல் ஜனங்க அழுது புலம்புனாங்க, முறையிட்டாங்க. யாத்திராகமம் 3:7-8, யாத்திராகமம் 3:7-8. அப்பொழுது கர்த்தர், எகிப்திலிருந்து என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபுசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் நான் இறங்கினேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நுகத்தை உடைத்து உன்னை ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு போக கர்த்தர் இறங்கினார். நல்லா கேளுங்க, இயேசு இந்த பூமிக்கு எதற்காக வந்தார், அவர் மேல எப்படிப்பட்ட அபிஷேகம் இருந்தது,
லூக்கா 4வது அதிகாரம் 18-19 சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்தார். அல்லேலூயா. ஆண்டவர் மேல ஒரு அபிஷேகம் இருந்தது. என்ன அபிஷேகம்னா, சிறைப்பட்டவர்களை விடுவிக்கிற அபிஷேகம். அவர் மேல ஒரு அனாயிண்டிங் இருக்குது. ஆண்டவர் உங்க பக்கத்துல வராரு அப்படின்னா உங்களுடைய சிறையிருப்பு இன்று இரவு திரும்ப போதுன்னு அர்த்தம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு ஆண்டவர் ஒவ்வொரு கூட்டத்தின் மத்தியில் இன்றைக்கு நடக்க போகிறார். ஒவ்வொருவருடைய இடையிலே கர்த்தர் நடக்க போகிறார். நடக்கும் போது என்ன ஆகும்? அவர் மேல இருந்த அபிஷேகம் உன் மேல இறங்கும். உன்னுடைய சிறையிருப்பின் கதவுகள் உடையும், நுகங்கள் உடையும். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நல்லா கேளுங்க, எப்படிப்பட்ட நுகங்கள் நமது வாழ்க்கையில கிரியை செய்து. முதல் நுகம் என்ன தெரியுமா? பாவமாகிய நுகம். சொல்லுங்க, பாவ கட்டு, பாவத்தின் கட்டு அல்லது பாவமாகிய பாவ பழக்கங்களாகிய நுகம். பாவ பழக்கங்களாகிய நுகம். புலம்பல் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். புலம்பல் 1:14. Lamentation chapter 1 verse 14. என் பாதகங்களின் நுகம் அவருடைய கையால் பூட்டப்பட்டிருக்கிறது, அவைகள் பிணைக்கப்பட்டு என் கழுத்தை சுற்றி கொண்டது, என் பலனை விழப்பண்ணினார், நான் எழுந்திருக்க கூடாதபடி ஆண்டவர் என்னை ஒடுக்குகிறவர்களின் கைகளிலே என்னை ஒப்பு கொடுத்தார். இந்த முதல் வார்த்தை சொல்லுது, என் பாதகங்களின் நுகம். அப்படின்னா என் பாவத்தினால வந்த நுகம். நுகம் முதல்ல எப்படி வரும் தெரியுங்களா? பாவத்தினால வரும். பாவம் செய்கிறதுனால நுகம் வரும். விலங்குதான் நான் சொல்றது. சமீபத்தில் எங்கள் மீட்டிங்க்கு ஒரு பையன் எல்இடிலாம் போடுவான். எல்இடியெல்லாம் போடுவான். இப்போ நீங்கள் என்னுடைய யூடியூப்பை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். இந்த மதுரை மீட்டிங்கெல்லாம் அவன் தான் எல்இடி போட்டான். பின்னாடி அழகான எல்இடி. இந்த அமாவாசை கூட்டங்களுக்கெல்லாம் அவன் தான் எல்இடி போடுவான். என்கிட்ட ஒரு நாள் கேட்டான், பாஸ்டர், ஒரு கோயிலில் எல்இடி போட கூப்பிடுறாங்க, 2 மடங்கு காசு தராங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் சொன்னேன், இதை உனக்கு கொடுத்தது கர்த்தர். இந்த எல்இடியை வாங்க உனக்கு உதவி செய்தது கர்த்தர். நீ நிறைய ஆலயங்களுக்கு போடுற, கூட்டங்களுக்கு போடுற, சில காலேஜுக்கு போடுற, சில இன்ஸ்டிடியூஷனுக்கு போடுற, ஐடி கம்பெனிஸில் போகிற, அதோட முடிச்சுக்கும். ஆனால் தேவன் அருவருக்கிற அந்த விக்கிரக எல்லைக்குள்ளே போய் அந்த பூஜைகளை காட்டுவது, அவன் தீ மிதிக்கிற காட்டு, அதை நீ உன் எல்இடியில் போட்டுறாத, உன் எல்இடி சபிக்கப்பட. எப்போ நம்ம ஆட்கள் நம்ம சொல்கிறத கேட்டு இருக்கிறாங்க பாஸ்டர்? எப்போ நம்ம விசுவாசிங்க நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்டு இருக்குது? அடி வாங்கி தோல் உறிஞ்சி வந்து, ஆமாம், நீங்களாம் கேட்குறாளா? மண்டையை மட்டும் ஆட்டுங்க, தேங்காய் மண்டை மாதிரி ஆடுது. நான் சொன்னேன், அதை செய்யாத, தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். உனக்கு நிறைய பண தேவைகள் இருக்குது, இல்லைன்னு சொல்லல, நீ கொஞ்சம் பொறுமையா இரு. அவன் எங்க கேட்டான்? அவன் போய் போட்டுட்டான். போட்ட விஷயம் என்கிட்ட சொல்லலை. போட்டுட்டு கரெக்டா 2வது நாள் அவனுடைய அண்ணன் பைக்கில் போகும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆகி இந்த தொடை எலும்பு உடைஞ்சி உடம்புல இருந்து வெளியே வந்து விழுந்திருக்குது. அல்லேலூயா. போட்டோ எடுத்து அனுப்புறான். எங்க பிரதர்ஸுக்கெல்லாம் தெரியும். தொடை எலும்பு உடைஞ்சி உள்ள இருந்து எப்படி அந்த எலும்பு, இவ்வளவு பெரிய பீஸ் எலும்பு உடைஞ்சு வெளியே வந்துடுச்சு, உடம்புல இருந்து வெளியே வந்து விழுந்திருக்குது. அப்படியே ரத்த வெள்ளத்துல கிடக்குறான். இந்த எலும்பை ஒரு கவர்ல கட்டி ஜிஹெச்சுக்கு கொண்டு போறாங்க. அங்கிருந்து ஒரு போட்டோ எடுக்கிறான். எங்க அண்ணனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சையா, தொடை எலும்பு உடைஞ்சு வெளியே பீஸா வந்துடுச்சு. இப்போ டாக்டர்ஸ்கள் அந்த எலும்பை ரீப்ளேஸ் பண்ண வேற ஏதாவது பாடியில இருந்து எலும்பு எடுத்து வைக்கணும்னு சொல்றாங்க. ஜெபம் பண்ணிக்கங்க. ரொம்ப வேதனையில கஷ்டப்படுறான். அந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவன் வெளியே போய் ஸ்கேன் எடுக்கவும், அதை செய்யவும், இதை செய்யவும், மருந்து வாங்குவோம். சில நேரத்தில் ஜிஹெச்சுக்கு தான், ஜிஹெச்ன்னு தான் பேரு, எல்லாம் காசு தான். அவன் என்ன வருமானத்தை அந்த கோயில் எல்இடி போட்டதுலேருந்து வந்ததோ அதற்கு 10 மடங்கு செலவழிக்க வேண்டியதா இருந்தது. போச்சா? சொரணை வந்ததா? இப்ப
அப்போ கூட இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லலாம். எல்இடி அங்கே போட்டது ஒரு 2 வாரம் கழிச்சு சொல்கிறான், ஐயா ஆண்டவர் அடிச்சிட்டார் ஐயா. என்ன அன்பு சொல்கிற? நீங்கள் அப்போவே சொன்னீங்க அங்கே எல்இடி போடாத அன்பு அப்படின்னு. ஆனால் நான் போட்டுட்டேன் ஐயா. அதனால் அங்கே வந்த பணத்தை காட்டிலும் பல மடங்கு செலவழிச்சிட்டேன். சில நேரங்கள் கொழுப்பு பிடிச்சி நம்ம பிரச்சனையில் போய் மாட்டுவோம் பாருங்கள். இது நம்முடைய கொழுப்பு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நம்மெல்லாம் கொழுப்பு ரொம்ப அதிகம் நமக்கு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள் கைகளை. சிஸ்டர் கொழுப்பு அதிகம் சிஸ்டர். அல்லேலூயா. ஆமாம், கொழுப்பு அதிகரித்து தான் நம்ம போய் பிரச்சனையில் மாட்டுறது. அல்லேலூயா. பாருங்க, இதுதான் பாவத்தின் நுகம். நம்ம ஒரு தவறு செய்யும் போது தேவனுக்கு பிரியமில்லாத சில காரியங்களை நீ செய்ய ஆரம்பிச்சிட்டினா அதற்கான விளைவுகளை நீ சந்திச்சுதான் ஆகணும். ஹல்லேலூயா. தேவன் மன்னிப்பாரு, இல்லைன்னு சொல்லல. நீ செய்த பாவங்களை நீ கர்த்தர் உனக்கு கூப்பிடும் போது மன்னிப்பார். ஆனா உன் பாவத்துக்கு ஒரு சம்பளத்தை நீ வாங்கியே ஆகணும். அந்த சம்பளத்தை கர்த்தர் வாங்காத விட மாட்டார். பாவத்தை மன்னிச்சிருவாரு. நீ என்ன தப்பு செஞ்சாலும் சரி, நீ என்ன தப்பு செஞ்சாலும் சரி, உலகத்திலே கொடுமையான எந்த பாவங்களை செஞ்சாலும் நீ செஞ்சுட்டு ஆண்டவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு இனி நான் செய்ய மாட்டேன்னு சொல்லும் போது ஆண்டவர் உன் மேல மனதுருகி மன்னிச்சு திரும்ப உன் மேல கிருபையை அனுப்புவார். ஆனா அந்த பாவத்துக்கு ஒரு சம்பளம் இருக்குது, அந்த பாவத்தின் ஒரு விளைவு இருக்குது பாரு, அதை கர்த்தர் எடுக்க மாட்டார். அதை கர்த்தர் எடுக்க மாட்டார். தாவீது 7 நாட்கள் தேவனுடைய சமூகத்தை அவன் செய்த பாவத்தை நிமித்தம் கதறினான், மன்றாடினான். சங்கீதம் 51வது அதிகாரமா, அந்த 51வது அதிகாரத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. பத்சேபாளு கிட்ட பாவத்தில் விழுந்த பிறகு தாவீது மன்றாடி கதறான், ஆண்டவரே ஒரு பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாதிரு, எனக்குள்ள திரும்ப அந்த ரட்சணத்தின் சந்தோஷத்தை புதுப்பியும். கதறான் கதறான் கதறான், 7 நாட்கள் கதறான். தேவன் தாவீதை மன்னிச்சாரா? மன்னிச்சார். ஆனா அதே நேரத்தில் அவன் குடும்பத்தில் இருந்த சாபத்தை கர்த்தர் எடுக்கல. ஆண்டவர் சொன்னார், நீ எந்த பாவத்தை மறைமுகமா செஞ்சியோ அதே பாவத்தை உன் பிள்ளைகள் வெளியரங்கமா சகல கண்களுக்கு அந்த பாவம் அந்த சம்பளத்தை கர்த்தர் வாங்காத விடல பாரு. ஹல்லேலூயா. பாவத்தெல்லாம் மன்னிப்பாரு, உண்மைதான். ஆனா உன் பாவத்துக்கு ஒரு தண்டனை இருக்குது பாரு, அதுல இருந்து தப்ப முடியாது. அதை நீ அனுபவிச்சுதான் ஆகணும். அதை நீ அனுபவிச்சுதான் ஆகணும். அதை அனுபவிக்கும் போது உனக்கு வேதனை பெருகதான் செய்யும். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்ப்போம். எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு 9 மாதங்களுக்கு முன்பதாக எங்க சபையில ஒரு சிஸ்டர் என்ன பண்ணாங்க, அவருடைய பெண்ணுக்கு ஒரு பையனை கூட்டிட்டு வந்து என்கிட்ட காமிச்சாங்க. ஐயா, இந்த பையன் தான் என் மகளை கட்டிக்க போவதா இருக்கிறான், ஜெபம் பண்ணுங்க. நம்மள கைகளை வச்சு ஜெபம் பண்ண, பிளஸ் பண்ண. ஆண்டவரே உமக்கு சித்தமானால் இந்த திருமண காரியங்கள் நடக்கட்டும், இந்த திருமணத்தை பிள்ளை ஆசீர்வதிங்க. ஜெபம் பண்ணிட்டு அனுப்பிட்டேன். ஒரு 3 மாதம் 4 மாதம் கழிச்சு திரும்ப அவனை கொண்டு வராங்க. ஆளே அப்படியே மறுரூபமாயி மாறி இருக்கிறான். உடம்பெல்லாம் மெலிந்து இருக்குது, உடம்பெல்லாம் அப்படியே ட்ரையா இருக்குது. அவன் முகம்லாம் அப்படியே வியாதிப்பட்டு அப்படியே ஒரு மரண வியாதியில் இருக்கிற மாதிரி இருக்கிறான். நான் கேட்டேன், என்னாச்சு? 3 மாதத்துக்கு முன்பதாக நல்லா இருந்தானே, என்னாச்சு? அந்த பையன் சொல்றான், என் 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஐயா, டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் கேட்டேன், எப்படி ஃபெயிலியர் ஆச்சு? நான் சவுதியில் 3 வருடங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ வேலை செய்யும் போது குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி ஒவ்வொரு நாளும் குடிக்க ஆரம்பித்தேன். சாப்பிட மாட்டேன், குடிச்சிட்டு படுத்து தூங்கிடுவேன். மறுநாள் வேலைக்கு போவேன், அங்கே வருகிற காசில் திரும்பி வந்து குடிப்பேன். இப்படி என் சம்பளம் முழுவதையும் குடிச்சு நான் அப்படியே பழகினதுனால என் 2 கிட்னியும் கெட்டு போச்சு. பாருங்க, இதுதான் பாவத்தின் விளைவு. வாழ்க்கையே போச்சா அவனுக்கு? அவன் எப்பயோ செய்த ஒரு பாவம் எங்க வந்து அடிக்குது பாருங்க. அவன் திருமண காரியங்கள் கரெக்டா நடக்க இருக்கும் போது அந்த பாவங்கள் வெளியே வருது. எச்சரிக்கை, தேவனுக்கு முன்பதாக பயந்து நடுங்கு. இது ஒரு பாவத்தின் நுகமும் மேல வருதுன்னா சும்மா கிடையாது. உன்னை அழித்து தீருகிற வரைக்கும் அந்த பாவம் உன்னை விட்டு வெளியே போகாது. இதனாலதான் ஆண்டவர் இந்த பூமிக்கு பாவத்தை மன்னிக்கும்படி வந்தார். பாவத்தின் விளைவுகளால் ஏற்பட்ட சாபத்தை நீக்கும்படி இயேசு இந்த பூமிக்கு வந்தார். ஒருவேளை இங்க இருக்கிற யாராவது ஆண்டவருக்கு விரோதமான பிரியமில்லாத ஏதாவது பாவத்தில் சிக்குண்டு வாலிப பிள்ளைகளுக்கு நான் குறிப்பா சொல்றேன், ஏதாவது போனோகிராஃபில
அசுத்தத்துல, சிற்றின்பத்துல, ஆபாசத்துல, காதல்ல, விபச்சாரத்துல, வேசித்தனத்துல, கணவனுக்கு தெரியாத, மனைவிக்கு தெரியாத ஏதாவது ஒரு கட்டுல விழுந்து கிடப்பீங்கன்னா, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு ஒரு தருணத்தை கொடுக்கிறார். அதை விட்டு வெளியே வா, அதை விட்டு வெளியே வந்துரு, அதை விட்டு வெளியே வந்துரு. ஹல்லேலூயா. யாருக்கு தெரியும், ஒருவேளை நீங்க கேட்கிற பிரசங்கம் இது கடைசி பிரசங்கமா கூட இருக்கலாம். ஒருவேளை இன்று இரவு நீ பரலோகத்தில் ஆண்டவருக்கு முன்பதாக நிற்கக்கூடியதா இருந்தா என்ன செய்வேன்? என்ன செய்வேன்? எங்க ஆலயத்தில் அப்படிதான் ஒரு பிரதர் வேலுன்னு சொல்லி ஒரு முறை எங்க கூட்டத்துக்கு யாரோ ஒருத்தர் சொல்லி அவர் அனுப்பி இருக்கிறார். அவர் வந்தாரு எங்க கூட்டத்தில். ஒரே பிரசங்கத்தில் அவர் மனம் மாறிட்டார். ஏன்னா பிரசங்கம் அப்படி இருந்தது அன்னைக்கு. ஒரே பிரசங்கத்தில் அப்படி குடிப்பழக்கத்தை விட்டு, பாவத்தை விட்டு வெளியே வந்து தொடர்ந்து 3 மாசம் ஆலயத்துக்கு வந்து ஒரு கிறிஸ்மஸ் இல்லை, குட் ஃப்ரைடே அன்றைக்கு அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, ஞானஸ்தானம் எடுத்து தொடர்ந்து ஒரு 6 மாதங்கள் ஆலயத்துக்கு உற்சாகமா வந்தாரு. முன்னாடி வந்து ஒவ்வொரு ஆராதனை முடிஞ்சதும் முன்னாடி வந்து நின்று ஐயா ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்வார். ஜெபம் பண்ணுவேன், இப்போ குடிப்பழக்கம்லாம் போயிடுச்சுன்னு சொல்லுவார். அப்படி இருந்த நபர் திடீர்னு பார்த்தா அடுத்த ஒரு 3-4 மாதங்கள் ஆளை காணோம். அவருடைய கான்டாக்ட் கூட என்கிட்ட கிடையாது. அப்போ எங்க போயிட்டாரு வேலு பிரதர், எங்க போயிட்டாரு, எங்க போய் தேடுறது அவரை? 4 மாதங்கள் ஆயிடுச்சு. அவர் ரட்சிப்புக்குள் தான் இருக்கிறாரா, ஆண்டவருக்குள்ள தான் இருக்கிறாரா, ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போயிட்டாரா தெரியல. 4 மாதங்கள் கழித்து ஆலயத்துக்கு வந்தார். ஒரு ஞாயிறு ஆராதனைக்கு வந்தார். அப்போ ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, பிரதர் வேலு பிரதர் திரும்ப குடிக்க ஆரம்பிச்சிட்டார் ஐயா, நீங்க அவரை கூப்பிட்டு கொஞ்சம் அவருக்கு ஆலோசனை சொல்லுங்க. அப்போ அன்றைக்கு பிரசங்கம் பண்றேன். இந்த விஷயம் அவர் குடிக்கிற பிரச்சனைலாம் எனக்கு தெரியாது. அன்னைக்கு நான் சொல்றேன், ஒருவேளை இன்று இதுதான் உன் வாழ்க்கையில நீ கேட்கிற கடைசி பிரசங்கமா இருக்குமானால் நீ என்ன செய்ய போகிற? ஆண்டவரை சந்திக்க ஆயத்தமா? பரிசுத்தமோ? ஆண்டவரை சந்திக்கிற அளவுக்கு உனக்குள்ள பரிசுத்தம் இருக்குதா? நீதியான வாழ்க்கைக்குள்ள இருக்கிறியா? நீ ஆண்டவரை இதுதான் உன்னுடைய கடைசி ஆராதனை, இதுதான் நீ ஆலயத்துக்கு வருகிற கடைசி காரியம் இருக்குமானால், பாஸ்டர் கணேஷ் பாஸ்டர் வாங்க, டேவிட் கணேஷ் பாஸ்டர் முன்னாடி வாங்க, கிளின்டன் பாஸ்டருக்கு சேர் கொடு, முன்னாடி வாங்க. இதுதான் நீ கடைசி ஆராதனையாக இருக்குமானால் என்ன செய்வாய்? அன்றைக்கு தேவனே பேசினார் அந்த ஜனத்துல. இந்த ஆராதனை எல்லாம் முடிஞ்சது. பிரதர் வேலு எழுந்தாரு, என்கிட்ட ஜெபிக்க வரல, அவர் வீட்டுக்கு போயிட்டார். வீட்டுக்கு போன ஒரு 3 மணி நேரத்தில் ஒரு ஃபோன் கால் வருது, பிரதர் வேலு ஆக்சிடென்ட்ல செத்துட்டாரு. கார் ஆக்சிடென்ட்ல செத்துட்டார். ஆலயத்தை முடிச்சு வீட்டுக்கு போகிற வழியில ஒரு ஆக்சிடென்ட், ஸ்பாட் டெட், ரோட்லயே ஆளு காலி. ஒருவேளை அன்றைக்கு அவர் மனம் திரும்பி இருந்தா ஒரு பரலோகத்துக்குள்ள இருந்திருப்பார். மனம் திரும்பாத இருந்திருந்தா நரகத்துல, பாதாளத்துல கோடிக்கணக்கான அந்த ஜனங்கள் கதறல்களுக்குள்ள இவரும் கதறி கொண்டிருப்பார். சிஸ்டர் பிரதர், இதுதான் உன் கடைசி தருணம் என்பதை போல நீ இன்றைக்கு மனம் திரும்பணும். இனி வேற ஒரு பிரசங்கம் இருக்குதோ இல்லையோ, இனி வேற ஒரு மீட்டிங்க்கு நான் வருவனோ இல்லையோ, இனி எனக்கு இன்னொரு ஆராதனைக்கு வரக்கூடிய ஸ்லாக்கியம் கொடுக்கப்படுமோ இல்லையோ, இதுதான் என் கடைசி, இதற்கு பிறகு நான் கர்த்தரை சந்திக்க போகிறேன் என்கிற அந்த உணர்வோடு இன்னைக்கு நீ கர்த்தர்கிட்ட மனம் திரும்புவாயானால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவார். ஒரு அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? அல்லேலூயா. தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற குட்டி பாவம், பெரிய பாவம், அந்தரங்க பாவம், மறைமுகமான பாவம், துணிகரமான பாவம் எல்லாத்தையும் பிடுங்கி தூக்கி எரிஞ்சிட்டு இந்த கல்வாரி ரத்தத்தால் இன்றைக்கு கழுவப்பட்டு போ. இன்றைக்கு உனக்கு கர்த்தர் தரக்கூடிய பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? இன்றைக்கு உன்னை பரிசுத்தமாய் மாற்ற போகிறார். ரத்தத்தால் உன்னை கழுவி உன்னை ஒரு ஆட்டுக்குட்டியா மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. பாவ சேற்றுல உழண்டு கொண்டிருக்கிற பன்னிக்குட்டி இல்ல, நீ தேவனுடைய ஆட்டுக்குட்டி. ஒரு முறை ஒரு பன்னிக்குட்டியும் ஒரு ஆட்டுக்குட்டியும் ஒரு ட்ராக் மேல நடந்து போய் கொண்டே இருந்தது. திடீரென்று பின்னாடி ஒரு சத்தம், ட்ரெயின் சத்தம் அடிச்சான். இந்த ஆட்டுக்குட்டியும் பன்னிக்குட்டியும் எகிரி இந்த ட்ராக்கு கீழே இருக்கிற ஒரு குட்டையில குதிச்சது. குதிச்ச உடனே இந்த ஆட்டுக்குட்டியால் மேல அந்த சகதி பட்ட உடனே, சேறு பட்ட உடனே துள்ளி குதிச்சு எழும்பி கரை போய் நின்று உதறி தன் மேல இருந்த புழுக்கள், நாற்றங்கள், சகதி, சேறு, இலை எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு ஆட்டுக்குட்டி மந்தையில ஓடி போய் சேர்ந்துக்கிச்சு. ஆனா அந்த பன்னிக்குட்டி இருந்தது பாருங்க,
அதுக்கு தண்ணியில குதிச்ச உடனே ஒரு ஏசியில விழுந்த எஃபெக்ட். அல்லேலூயா. அடடடடா, இந்த வெயில் சீசன்ல எவ்வளவு அழகான சில்லுன்னு அதன் மேல ஓடுகிற புழுக்கள் எல்லாம் அதுக்கு மசாஜ் பண்ற மாதிரி இருந்தது. அந்த தண்ணியை குடிச்சு அப்படியே புரண்டு 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 மூஞ்சி வாய் மட்டும்தான் சேத்துக்கு வெளியே இருக்குது, உடம்பெல்லாம் சேத்துக்குள்ள மூழ்கி இருக்குது. ஹல்லேலூயா. அப்படியே அந்த தண்ணி அந்த சகதியை என்ஜாய் பண்ணி என்ஜாய் பண்ணி என்ஜாய் பண்ணி இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் பன்னிக்குட்டியா தான் இருக்கு. சபைக்குள்ள வந்தா ஆட்டுக்குட்டி, சபைக்கு வெளியே போனா பன்னிக்குட்டி. ஹல்லேலூயா. டிவிக்கு முன்னாடி உட்காந்தா பன்னிக்குட்டியா மாறிடுது, டிவிலேயே சினிமாலேயே மூழ்கி போகுது. உலகத்துக்குள்ள போயிட்டா பன்னிக்குட்டி, ஆபீஸ்க்குள்ள காலடி எடுத்து வச்சா பன்னிக்குட்டி ஆயிடுது. வாயெல்லாம் லிப்ஸ்டிக்கை போட்டுட்டு பன்னி வாய் மாதிரியே காட்டிக்குது. அல்லேலூயா. வரைக்கும் ஆனா இங்க கொஞ்சம் அது கம்மியா இருக்குது இந்த சபையில. சோத்திரம் கர்த்தருக்கு. இன்னும் கொஞ்சம் அந்த ஐடிபி எல்லாம் அங்க போனீங்கன்னா எல்லாரும் வாயிலையும் அப்படியே சக்க செவேல் லிப்ஸ்டிக் போட்ட அம்மாமார்கள்லாம் மன்னிச்சிருங்க, தெரியாத போட்டுட்டு வந்துட்டீங்க போல. போடுறது தப்பு கிடையாது, நான் உங்களை எதுவும் தப்பு சொல்லலை. அது உங்களுக்கு ஒரு ஸ்டைலா மாறி, லிப்ஸ்டிக் இல்லைன்னா என்னால் இருக்க முடியாதுன்ற நிலைமைக்கு வரக்கூடாது. ஆமா, மேக்கப் இல்லைன்னா, எனக்கு ஒரு சிஸ்டர் தெரியும், மேக்கப் போடாத அவங்க வீட்டை விட்டு போவே மாட்டாங்க. மேக்கப் பொருள் இல்லைன்னா எங்கேயுமே போக மாட்டாங்க அந்த சிஸ்டர். அல்லேலூயா. ஒரு சிஸ்டர் பெங்களூர்ல இருந்து ஜெபிக்க வந்தாங்க. முட்டி போட சொன்னேன், கையை வச்சோன்னே ஆவியானவர் இறங்கிட்டார். அழறாங்க அழறாங்க அழறாங்க, 2 கோடே விழுது. கோடு விழுந்துடுச்சு. அதுவும் அந்த கோடு கருப்பு கலர்ல இருக்குது. நான் பார்க்கிறேன், டேங்கப்பா, எந்த அளவுக்கு பவுடர் அப்பி இருந்தா அழுது 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 அப்படியே ஒரு வெடிப்பா இருக்குது. அது ஒரு பள்ளமே கால்வாய் மாதிரி இருக்குது. அல்லேலூயா. நம்ம ஆட்டுக்குட்டிங்க, இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்ட ஆட்டுக்குட்டி. உலகத்தோடு சேர்ந்து வாழுகிற பன்றி குட்டிகள் அல்ல நாம். தேவனுடைய ரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள், அவருக்கு சொந்தமான ஜனங்கள். அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். 1 யோவான் 1:9 சொல்லுகிறது, நம் பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நீதியும் உண்மையும் உள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில உங்களுடைய இருதயத்தில் மறைந்திருக்கிற பாவத்தெல்லாம் எடுத்து வைங்க. எல்லாத்தையும் இன்றைக்கு நம்ம அறிக்கை செய்து இடத்தை விட்டு நீங்க வெளியே போகும்போது ஒரு புது சிருஷ்டியை போல தேவனோடு திரும்ப அந்த உறவுல இணைக்கப்பட்டவர்களாக, அந்த பரிசுத்தவான்களாக, நீதி உள்ளவர்களாக, திரும்ப அந்த அன்புல அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற அந்த உன்னத அதிகாரத்தோடு இணைக்கப்பட்டவர்களாக இந்த இடத்தை விட்டு நீங்கள் புறப்பட்டு செல்ல வேண்டும். அதுதான் இந்த கூட்டத்தினுடைய வெற்றி. அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவது நமது வாழ்க்கையில இருக்கிற நுகம் என்னன்னா, நம்மை ஒடுக்குகிற நுகம். சில பேருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அப்படியே ஒடுங்கி இருப்பாங்க. எந்த பக்கம் திரும்பினாலும் அவர்களுக்கு பிரச்சனை ஒடுக்கிட்டே இருக்கு. இது உன்னை ஒடுக்குகிற ஒரு நுகம். இது முதல்ல பார்த்தோம் பாவமாகிய நுகம். இரண்டாவது உன்னை ஒடுக்கி கொண்டிருக்கிற நுகம். இதை நம்ம தியானிக்கலாம். யாத்திராகமம் 3:9 எடுத்து வாசிப்போம். யாத்திராகமம் 3:9. இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலை கண்டேன். அல்லேலூயா. இது ஒடுக்குகிற ஒரு நுகம். 430 ஆண்டுகள் எகிப்தில் வாழ்ந்த இஸ்ரவேலர்கள் என்ன பண்ணாங்கன்னா ஒடுக்கப்பட்டு கிடந்தாங்க. சில நேரங்கள் நம்முடைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம குடும்பத்தாரை நம்ம ஒடுக்கிட்டு இருப்பாங்க. மாமியார் ஒடுக்குவாங்க, நாத்தனார் ஒடுக்குவாங்க. குடும்பத்தில் இருக்க ஏதோ சில மனிதர்கள் என்ன பண்ணாங்க, உன்னை வாழவே விட மாட்டாங்க. உன்னை எங்க போனாலும் உன்னை ஒடுக்கி 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 உன் பேரை நாசப்படுத்தி உன்னை அவமானப்படுத்தி நீ நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சில மந்திரங்கள்லாம் செஞ்சு உன்னை அழிக்கிற வரைக்கும் அவங்க உன்னை ஒடுக்கிக்கிட்டே இருப்பாங்க. அது ஒரு நுகம். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிதான் எகிப்தியர்கள் ஒடுக்கிக்கிட்டே இருந்தாங்க. அவர்களால் நிம்மதியாக வாழ முடியல, நிம்மதியாக ஒரு சாப்பாடு சாப்பிட முடியல, நிம்மதியாக தூங்க முடியல. காலையில் ஏர்லி மார்னிங் அவர் எழுந்து வேலைக்கு போக வேண்டியதாக இருந்தது. இரவெல்லாம் அவர்கள் கடினப்பட்டு வேலை செய்யணும்.
அடி, உத, அவமானம், அசுத்தமான வார்த்தைகள். பிள்ளைகள் எல்லாம் தூக்கி தண்ணியில போட்டு கொன்னாங்க. பயங்கரமான வேதனைக்குள்ள இஸ்ரவேலர்கள் கடந்து போனாங்க. வெறுமை, ஹல்லேலூயா, பட்டினி, நிர்வாணம், ஒடுக்குதலுக்குள்ள தேவ பிள்ளைகள் இருந்தாங்க. சில நாட்களுக்கு முன்பதாக ஒரு வருஷம் இருக்கும், ஒரு அம்மா ஜெப கூட்டத்துக்கு வந்திருந்தாங்க. அவருடைய கணவரோடு ஒரு விடுதலை கூட்டத்துக்கு வந்திருந்தாங்க. அப்போ அவருடைய கணவர் பின்னாடி நின்னார், இந்த அம்மா மட்டும் வந்து முன்னாடி நின்னாங்க. தலையை ஃபுல்லாக கவர் பண்ணியிருந்தாங்க. நான் எப்பவுமே ஜபிக்கும் போது இந்த முட்காடை கொஞ்சம் அப்படி நீக்கிட்டு தலை மேலே கை வைப்பது வழக்கம். அப்போ அந்த முட்காடை எடுக்கும் போது பார்த்தா தலை மொட்டடிச்சு இருந்தது. அந்த அம்மா உடம்பு ஃபுல்லாக அப்படி புடவையை போட்டு அப்படி கட்டி இருந்தாங்க. ஜபிக்கும் போது பார்த்தா அவங்க உடம்பெல்லாம் கத்தியில் கட் பண்ணி இருக்குது, கையெல்லாம் அப்படியே கட் பண்ணி இருக்குது. அதுவும் சாதாரண கட்டில் வெட்டி அப்படியே பாலமாக அறுத்திருந்தாங்க. தலையெல்லாம் அவங்கள அறுத்திருந்தாங்க. அப்போ நான் கேட்டேன், சிஸ்டர் என்னாச்சு உங்களுக்கு, ஏன் உங்கள் உடம்பெல்லாம் இப்படி, யார் இது வெட்டி இருக்கிற அவங்க உடம்பெல்லாம்? சொன்னாங்க, பயந்துக்கிட்டே சொன்னாங்க, அதை பின்னாடி நிற்கிற என் கணவர் தான் அதை செய்தார், கணவர் தான் செய்தார். போன மாதம் நான் வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்தேன், அவர் குடித்து வெறித்து இருந்தார், என்னை அடின்னு அடித்தார், கத்திரிக்கோலை எடுத்தார், என் முடியெல்லாம் கட் பண்ணிட்டார், ஒரு கத்தியை எடுத்தார், என் உடம்பு ஃபுல்லாக என்னை அறுக்க ஆரம்பித்தார். பல வெட்டுகள் என் உடம்புல இருக்குது. அதை பிடிச்சிட்டு எப்படியோ தப்பிச்சு வீட்டை விட்டு வெளியே ஓடிட்டேன். அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக பிளாட்ஃபார்மில் படுத்து தூங்கினேன். என்னை யாரும் தேடி வரல. என் உடம்பெல்லாம் ரத்த காயம், ஒடுக்குதல். சில கணவர்மார்கள் சிலரை ஒடுக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே வீட்டில் அப்படி ஒடுக்குதலுக்குள்ள இருக்கீங்க, கவலைப்படாதீங்க, ஆண்டவர் இன்றைக்கு உங்களை விடுதலையாக்குவார். அப்படிப்பட்ட ஒடுக்கப்படுகிற நுகத்திலிருந்து கர்த்தர் இன்றைக்கு உங்களை விடுதலையாக்குவார். ஹல்லேலூயா. 2008 நாங்கள் ஒரு வீட்டில் ஜெப கூட்டம் நடத்திக்கிட்டு இருந்தோம். அந்த ஜெப கூட்டத்துக்கு ஒரு அம்மா 2 குட்டி பிள்ளைகளை எப்பவுமே கொண்டு வருவாங்க. அப்போ நான் காலேஜ் 2006-7 காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறேன். அப்போ அந்த அம்மா 2 குட்டி பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு வருவாங்க ஜெப கூட்டத்துக்கு. வரும்போதே பார்த்தீங்கன்னா அந்த அம்மா அப்படியே அழுகையோடு வருவாங்க. கண்களெல்லாம் கண்ணீரால் நிரம்பி இருக்கும். அழுக்க விட அவங்க போட்டிருக்கிற ஜாக்கெட்டெல்லாம் அப்படி கிழிஞ்சிருக்கும், புடவெல்லாம் கிழிஞ்சிருக்கும். இல்லை பார்க்கும் போதே பரிதாபமான நிலைமையில் அந்த கூட்டத்தில் வந்து உட்காருவாங்க. அந்த ஜெப கூட்டம் அப்படி நாங்கள் நம்ம எல்லாம் சேர்ந்து வாலிபர்கள் தான் அப்போ அந்த கூட்டத்தை நடத்திக்கிட்டு இருந்தோம். அப்படி ஜெப கூட்டத்தில் நான் அப்படி ஆராதனை நடத்திக்கிட்டு இருக்கும்போது எனக்கு பின்னால் ஒரு ஜன்னல் இருந்தது. அந்த ஜன்னல் அப்படி கணவர் திறப்பார், கையை நீட்டி அவங்க மனைவியை வெளியே கூப்பிடுவார். இந்த அம்மா அப்படியே பயந்து நடுங்கி எழுந்து வெளியே போவாங்க. வெளியே போன கொஞ்ச நேரம் அந்த செவுத்துல டங்கு 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 டங்குன்னு முற்ற சத்தம் கேட்கும். இந்த அம்மாவுடைய தலை மயிரை பிடிச்சு அவனுடைய கணவர் அந்த செவுத்திலேயே முட்டி 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 அந்த அம்மாவை அப்படியே ரத்த வெள்ளத்தில் மூக்கெல்லாம் உடஞ்சி காதெல்லாம் கிழிஞ்சு ரத்த வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிடுவார். ஒவ்வொரு வாரமும் இது நடக்கும். அப்போ எங்களுக்கு ஏன் அடிக்கிறீங்க, இதை கேட்கிற துணிச்சலோ தைரியம் எங்களுக்கு கிடையாது. எங்கெல்லாம் சின்ன பிள்ளைங்க தான். அவர் பார்க்கறதுக்கு அப்படி ரவுடி மாதிரி பயங்கரமாக கொடூரமாக இருப்பார். அதை அவரை கேட்டு அவங்க மனைவியை போய் தடுக்கவோ எங்களுக்கு அந்த தைரியம் யாருக்குமே கிடையாது. அவ்வளவு ரத்த வெள்ளத்தில் அடித்து தூக்கி போட்டுட்டு அந்த அம்மா அப்படியே உள்ள வருவாங்க. புடவையெல்லாம் ரத்தமாக இருக்கா. திரும்பி முழங்கால் படியிடுவாங்க. ஆண்டவரே 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 ஆண்டவரேன்னு அழுவாங்க. தன் பிள்ளைகளை கட்டி கொண்டு ஆண்டவரே ஏசப்பா வாழ்வதை விட எங்களை எடுத்துக்குங்கன்னு சொல்லி அந்த அம்மா புலம்பி அழுவாங்க. எங்களுக்கு என்ன செய்வதுனே தெரியாது. 2010 தாம்பரம் என்று சொல்லக்கூடிய இடத்துல ஒரு ரயில்வே கிரவுண்டில் மோகன் சி லாசரஸ் அவர்களுடைய கூட்டம் ஒன்று நடத்துது. அப்போ 3 நாள் கூட்டம். அது அவரும் அப்பாதுரையும் பிரசங்கம் பண்றாங்க. 3வது நாள் கூட்டத்துக்கு இந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு அந்த கூட்டத்துக்கு போயிட்டாங்க. அன்றைக்கு கிட்டத்தட்ட 20,000 பேர் அந்த கூட்டத்தில் வந்திருக்கிறாங்க. இவருடைய கணவர் வழக்கம் போல குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா வீடு திறந்து இருக்குது. வீட்டுக்குள்ள மனைவி இல்லை, பிள்ளைகள் இல்லை. பக்கத்து வீட்டில் கேட்டிருக்கிறாரு, எங்கே போனா என் மனைவின்னு. அவங்க சொல்லியிருக்கிறாங்க, அந்த மோகன் சி ஐயா ஏதோ ஒரு கூட்டம் நடத்துறாராமாப்பா அந்த ரயில்வே கிரவுண்டில், அங்கே தான் அவங்க மனைவி போயிருக்கிறான்னு சொல்லிட்டு போனால் வீட்டிலேருந்து ஒரு பெரிய உருட்டு கட்டி எடுத்தார். இன்றைக்கு எப்படியாவது என் மனைவியை கொன்னுடணும்னு சொல்லி அந்த கூட்டத்துக்குள்ளே போயிருக்கிறார். இந்த கூட்டத்துக்குள்ளே போய் 20,000 ஜனங்க எங்கே அவர் மனைவியை தேடுறதுன்னு தெரியாது அந்த கட்டையை வச்சுக்கிட்டு அப்படியே சுற்றி 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 எங்கேயாவது பார்த்தா அதே இடத்துல அடித்து கொன்னுடணும்னு சொல்லி அப்படி ரத்த வெறி பிடித்து அவர் சுற்றி கொண்டிருந்த நேரத்தில் திடீரென்று மோகன் சி லாசரஸ் ஐயா அவர்கள் தீர்க்க தரிசனமாக சொன்னார்கள், இந்த இடத்துல உன் மனைவியை கொல்லணும்னு சொல்லி ஒரு மனுஷன் ரத்த வெறி பிடித்து நீ சுற்றி கொண்டிருக்கிற, ஆண்டவர் இன்றைக்கு உன்னை விடுவிக்கிறார். இயேசு இன்றைக்கு உன்னை விடுவிக்கிறார். ஹல்லேலூயா.
அவ்வளவுதான் பாருங்க. தேவ வார்த்தை வந்த உடனே ஈட்டி பாய்ந்தது போல அவருக்குள்ள ஒரு குற்ற உணர்வு. அந்த நேரமே இந்த கட்டையை தூக்கி தூரம் போட்டாரு, முழங்கால் படியிட்டாரு. அந்த குடி போதையில இயேசுவே இயேசுவே இயேசுவேன்னு கதற ஆரம்பிச்சார். கொஞ்ச நேரத்தில் அந்த குடிபெறியின் ஆவி அவரை விட்டு வெளியே போனது. கூட்டம் முடிந்தது, அவர் வீட்டுக்கு போயிட்டாரு. மனைவி இப்ப பயந்துகிட்டு வீட்டுக்கு போறாங்க. என் கணவர்கிட்ட இன்றைக்கு என்ன அடி வாங்க போறேனோ, என்ன செய்வாரோ, உயிரோட இருப்பேனோ இல்லையோ, ஆண்டவரே என் பிள்ளைகளெல்லாம் நான் உமது கரத்துல ஒப்பு கொடுத்து விட்டு போகிறேன். வீட்டுக்கு போனா அப்படியே கணவர் அழகா உட்கார்ந்து சமாதானத்தோட உட்கார்ந்து கண்ணீர் சிந்தி ஜெபம் பண்ணி கொண்டிருந்ததை பார்த்து இவங்களுக்கு ஒன்றும் புரியல. என்னங்க ஆச்சு உங்களுக்கு, ஏங்க அழுதுகிட்டு இருக்கீங்க? அவர் சொன்னாரு, இந்த கூட்டத்தில் உன்னை கொல்லணும்னு சொல்லி கட்டியை தூக்கிட்டு வந்தேன். இயேசு என்னோட கூட பேசிவிட்டார். ஆண்டவர் என்னை பேசிவிட்டார். என் சூழ்நிலையை சொல்லி என்ன ஆண்டவர் என்ன அழைச்சிட்டார். இனி நான் குடிக்க போறது கிடையாது, இனி ஆண்டவருக்காக நான் வாழ போறேன்னு சொல்லி அந்த வாரம் கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாரும் அழகா ட்ரெஸ் உடுத்தி கொண்டு எங்க கூட்டத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்தாங்க. ஹல்லேலூயா. தேவன் உன்னுடைய ஒடுக்கத்தை இன்று அப்படிதான் நீக்க போகிறார். கண்ணீரோடு இருக்கீங்களா? சில மனிதர்கள் உங்களை ஒடுக்குறாங்க, வேலை ஸ்தலத்துல ஒடுக்குறாங்க, பக்கத்து வீட்டுக்காரர்கள் ஒடுக்குறாங்க, ஏதோ சில மனிதர்கள் மாந்திரிகம் செய்து பல ஆண்டுகளாக உன்னை ஒடுக்கி கொண்டு உன்னுடைய நிம்மதியை உன்னுடைய சமாதானத்தை கெடுத்து கொண்டு இருக்கிறார்களோ, ஆண்டவர் இன்றைக்கு தமது வல்லமையின் கரத்தை உன் மேல நீட்ட போகிறார். அந்த ஒடுக்குகிற மனிதர்களுடைய கரத்திலிருந்து ஆண்டவர் இன்றைக்கு உன்னை விடுவிக்க போகிறார். அல்லேலூயா. வேடனுடைய கண்ணுக்கு தப்பின குருவியை போல இன்று இரவு உன் ஆத்துமா தப்பும், இன்று இரவன் உன் ஆத்துமா தப்பும். கண்ணி தெரிக்கும், குருவி தப்பிக்கும், நீ தப்பிப்பாய். ஆண்டவர் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார் சிஸ்டர். உன்னை ஒடுக்குகிற ஜனங்களுடைய கையால ஆண்டவர் பார்த்துட்டு உன்னை சும்மா இருக்க மாட்டார். இன்று இரவு கர்த்தர் உனக்காக சிங்காசனத்தை விட்டு எழுந்திருப்பார். அசிரியா ராஜா சகரியா எசேக்கியா மன்னனை வேதனைப்படுத்தி கொண்டிருந்தார். 1,85,000 சேவகர்களை கொண்டு வந்து யூதா தேசத்துக்கு வெளியே பாளையம் இறங்கினான். எசேக்கியா ராஜா ஒவ்வொரு நாளும் அவனை பார்த்து பயந்து கொண்டு இருந்தான். எசேக்கியா செய்ததெல்லாம் ஒண்ணுதான், ஆண்டவரே நான் என்ன தவறு செஞ்சேன்? இந்த சனகரிப்பு எனக்கு முன்பதாக எழும்பி 1,85,000 சேவர்களை கொண்டு வந்து வாசல்ல அந்த மதில் சுவரை சுற்றிலும் உட்கார்ந்து இருக்கிறான். எனக்கு பயமா இருக்குதப்பா, இந்த ஜனங்களை கண்டா எனக்கு பயமா இருக்குதப்பா. ஆண்டவரை நோக்கி கரங்களை உயர்த்தி கண்ணீர் சிந்தி மன்றாடனா. ஆண்டவர் என்ன பண்ணாரு தெரியுமா? ஒரே ஒரு தூதன் அனுப்பினார். ஒரு தூதன் இறங்கி 1,85,000 அசிரியர்களை அன்று இரவே கொன்று போட்டார். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க. நான் சொல்றேன், உன்னை ஒடுக்குகிற ஜனங்களுடைய கைகளில் இருந்து ஆண்டவர் இந்த ஆண்டு உன்னை கம்ப்ளீட்டா விடுதலையாக்குவார். சிலரை நீங்க தேடியும் காணாம போயிடுவாங்க. அல்லேலூயா. யார் யாரெல்லாம் உன்னை ஒடுக்கி உன்னை நசுக்கி உன் பேரை அவமானப்படுத்தி உன் கழுத்தின் மேல அப்படி எழுந்து நின்று கொண்டிருக்கிறார்களோ, சில ஜனங்களை நீங்க தேடியும் இந்த ஆண்டு காணாதபடி தேவன் எல்லைகளை விட்டு அவர்களை துரத்துவார். ஒரு தூதனை இன்று இரவு கர்த்தர் உனக்காக பரலோகத்திலிருந்து அனுப்புகிறார். உனக்காக யுத்தம் செய்ய தூதன் உன்னுடைய சத்துருக்களுடைய வீடுகளுக்குள்ள கூடாரங்களுக்குள்ள இறங்கி இன்றைக்கு உனக்காக ஒரு மகா யுத்தத்தை அவர்கள் செய்வார்கள். நல்ல கைகளை தட்டி சிஸ்டர், கைகளை தட்டி, இன்றைக்கு உனக்கு ஒரு விடுதலை. இன்று நீ காண்கிற எகிப்தியனை இனிமேல் நீ காண மாட்டாய், இனிமேல் நீ காண மாட்டாய். எந்த எகிப்தின் சேனை உன்னை நெருக்கி கொண்டிருந்ததோ உன் கண்களே அவர்கள் முழுகுகிறதை பார்க்கும், உன் கண்களே அவர்கள் முழுகுகிறதை பார்க்கும். அல்லேலூயா. கர்த்தர் எப்படிப்பட்டவர்? சிறுமைப்பட்டவனுக்கு அடைக்கலமானவர். சங்கீதம் 9:9 சிறுமைப்பட்டவனுக்கு அடைக்கலம். கர்த்தர் தான் உங்க அடைக்கலம் சிஸ்டர். தைரியமா இருங்க. இன்றைக்கு உனக்கு விரோதமா எழும்பி போராடுகிற மந்திரவாதிகள் எல்லாரையும் ஆண்டவர் க்ளோஸ் பண்ணுவார். ஒருத்தர் கூட இனி எழும்பி நிற்க முடியாது. உன் தலையில் இருக்கிற ஒரு முடிய கூட இனி அவர்களால் அசைக்க முடியாது. உன் கால் தூசிய கூட இன்னைக்கு இது முதற்கொண்டு அவர்களால் அசைக்க முடியாதபடி கர்த்தர் உனக்கு மகா பெரிய பலனமும் கேடகமுமா இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு இறங்கி வந்து நிற்க போகிறார். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒடுக்குகிற நுகத்தை ஆண்டவர் இன்றைக்கு உன் வாழ்க்கையிலிருந்து உன் குடும்பத்திலிருந்து கம்ப்ளீட்டா உடைச்சு எடுப்பார். இனி நீ அழுது கொண்டு இருக்க முடியாது. கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்யும்படி இன்று இரவு இறங்குவார். எத்தனை பேர் நம்புறீங்க சிஸ்டர்? எத்தனை பேர் நம்புறீங்க? யார் யாரெல்லாம் உங்களுக்கு முன்பதாக எழும்பி நிற்கிறார்களோ கரங்களை உயர்த்தி அவர்களை கண்களுக்கு முன்பதாக கொண்டு வந்து சொல்லுங்க, இது முதற்கொண்டு நான் இவர்களை என் வாழ்க்கையில காண போவது இல்லை.
கைகளை உயர்த்தி சொல்லுங்க, கண்களை மூடி. யார் யாரெல்லாம் உங்களை ஒடுக்கி கொண்டு இருக்கிறாங்களோ உங்கள் கண்களுக்கு முன்பதாக கொண்டு வந்து நிறுத்தி சொல்லுங்க, இந்த ஜனங்களை இனி நான் காண போவது இல்லை. அப்படியே ஒடுக்குதல்கள், அவர்களுடைய நெருக்கங்கள் இனி என் வாழ்க்கையில செயல்படாது. கர்த்தர் என்னோடு இருந்து செய்கிற காரியங்கள் இனி பயங்கரமா இருக்கும். கர்த்தர் யார் என்பதை என் சத்துருக்களுக்கு இனி காண்பிக்க போகிறார். இனி என் சத்துருக்கள் கர்த்தர் யார் என்பதை பார்க்க போகிறார்கள். என்னை நொறுக்குகிற ஜனம் கர்த்தர் யார் என்பதை பார்க்க போகிறார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை உன் சத்துருக்களுக்கு முன்பதாகவே ஆசீர்வதித்து உன் தலையை எண்ணெயால் அபிஷேகித்து உன் பாத்திரம் நிரம்பி வழிபடி செய்ய போகிறார். உன் சத்துருக்கள் உனக்கு முன்பதாக சிறுமைப்பட தொடங்குவார்கள். அவர்கள் குறைவுபட தொடங்குவார்கள். உனக்கு விரோதமாய் எழும்பின எல்லா புயங்களையும் ஆண்டவர் முறித்து போடுவார். நல்ல தலைக்கு மேல கைகளை தட்டி ஒரு அல்லேலூயான்னு சொல்லுங்க. அல்லேலூயா. முதல்ல பார்த்தோம் பாவம் என்கிற நுகம், அது இயேசுவின் ரத்தத்தால் உடைகிறது. இரண்டாவது, மனிதர்களால் வருகிற நெருக்கங்கள், அதை கர்த்தர் தூதனை அனுப்பி அதை உடைப்பார். எனக்கு பக்கபலமா கர்த்தர் இது முதற்கொண்டு இருப்பார். மூன்றாவது நுகம் வறுமை என்கிற நுகம். இதுதான் இருக்கிறதுலே பயங்கரமான நுகம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய குடும்பங்களுடைய சமாதானம் கெட என்ன காரணம்னா வறுமை. குடும்பத்துக்குள்ள ஆசீர்வாதம் இல்லை, பணம் இல்லை, செலவு செய்ய பணம் இல்லை, வீட்டை கட்ட பணம் இல்லை, ஒரு பொருளை வாங்க பணம் இல்லை. பணம் இல்லாத வறுமையில் ஒரு 10 பேர்கிட்ட ஃபோன் பண்ணி எனக்கு காசு கொடுங்க, காசு கொடுங்க, காசு கொடுங்கன்னு வாழ்க்கை முழுவதும் கடன் 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 கடன். வறுமை என்கிற ஒரு நுகம். அல்லேலூயா. உபாகமம் 28:48 சொல்லுது, சகலமும் குறைவுபட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய். அவர்கள் உன்னை அழித்து தீரு மட்டும் இரும்பு நுகத்தடியை உன் கழுத்தின் மேல் போடுவார்கள். ஹல்லேலூயா. நல்லா கேளுங்க, பற்றாக்குறை என்பது தேவனுடைய திட்டம் அல்ல. நம்ம வறுமையில வாழ்வது என்பது கர்த்தருடைய திட்டமே கிடையாது. ஹல்லேலூயா. ஆண்டவன் நம்மை ஐஸ்வர்யவான்களா மாற்றதான் அவர் தரித்திரரானார். பைபிள் அப்படிதான் சொல்லுது. அப்படி கிருபையை நாம் அறிந்திருக்கிறோம். உன்னை ஐஸ்வர்யவானாய் மாற்ற இயேசு எப்படியானார்? தரித்திரரானார். அப்படின்னா நீங்க ஆசீர்வாதமா தான் இருந்து ஆகணும். ஆதியாகமம் 12:2-3 அதை தான் சொல்லுகிறது. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பேரை பெருமைப்படுத்தி உன்னை ஆசீர்வாதமா வைக்க கர்த்தர் விரும்புகிறார். நல்லா கேளுங்க, நீங்க எதோடு கூட இணைக்கப்பட்டு இருக்கிறோம்? நம்ம எல்லாருமே ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களோடு கூட தேவன் நம்ம இணைச்சிட்டார். புரியுதா நான் சொல்றது? ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் எப்படிப்பட்டது? பூமி தாங்க கூடாத அளவு இருந்தது தான் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள். அப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு பைபிள் சொல்லுது, காட்டு ஒலிவ மரமாகி இருந்த நம்ம ஆண்டவர் உடைத்து நல்ல ஒலிவ மரத்தோடு கொண்டு வந்து இணைத்து விட்டார். ஹல்லேலூயா. இனி நீ காட்டுல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, பனியிலையும் வெயிலையும் அங்க வறட்சியிலையும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தோட்டத்தில் இருக்கிற நல்ல ஒலிவ மரம், தேவனுடைய தோட்டத்தில் இருக்கிற ஆபிரகாம் என்கிற ஒலிவ மரத்தோடு கர்த்தர் உன்னையும் என்னையும் கொண்டு வந்து இணைத்தபடியால ஆபிரகாமுடைய வாழ்க்கையில தேவன் என்னென்னலாம் வாக்குத்தத்தங்களை வைத்திருந்தாரோ அந்த வாக்குத்தத்தங்கள் நம்ம வாழ்க்கையில அவைகள் செயல்பட்டு தான் ஆகணும். புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? இந்த சத்தியத்தை நீங்க விளங்கி கொள்ளாத வரைக்கும் நீங்க வறுமையில தான் இருப்பீங்க. முதல்ல நீங்க சொல்லணும், நான் ஆபிரகாமோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன், அவருடைய வாக்குத்தத்தங்களோடு நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன். கலாத்தியர் 3:14 அதை தான் சொல்லுது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நம் ஆபிரகாமுடைய வாக்குத்தத்தங்களோடு தேவன் நம்ம இணைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நமது வாழ்க்கையில வறுமைக்கு இடம் கிடையாது, வறுமைக்கு இடம் கிடையாது. இந்த சத்தியத்தை நீங்க அறியும் போது, நான் தேவனுடைய ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தோட நான் இணைந்திருக்கிறேன். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. அப்போ ஆபிரகாமுடைய வாக்குத்தத்தத்தோடு இணைந்திருக்கிற நம்ம, ஆபிரகாமுடைய சந்ததியோடு இணைக்கப்பட்டிருக்கிற நம்ம ஆசீர்வாதமா இருக்கணுமா இருக்கக்கூடாதா? இருக்கணுமா இருக்கக்கூடாதா? அப்போ வறுமை என்பது, பற்றாக்குறை என்பது தேவனுடைய திட்டம் அல்ல. தேவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்.
உன்னை கோடா கோடியாய் கர்த்தர் பெருக வேண்டும் என்று விரும்புகிறார். உன்னை ஆயிரங்களுக்கு கர்த்தர் அதிகாரியாய் மாற்ற வேண்டும் என்று கர்த்தர் உன்னை விரும்புகிறார். ஹல்லேலூயா. 100 மடங்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆனா ஏன் நமது வாழ்க்கையில பற்றாக்குறை? ஏன் தெரியுமா? நம்ம கர்த்தருக்கு கொடாம இருக்கிறதுனால பற்றாக்குறை. முதல் காரியம், தேவனுக்கு கொடாமல் இருக்கிறது பற்றாக்குறையை கொண்டு வரும். தெரியுமா உங்களுக்கு? நீங்க பொருளாதார ஆசீர்வாதத்துக்கு ஜெபிக்க கூடாது, இருக்கிறத கொடுக்கணும். இதுதான் ரகசியம். நீங்க ஆண்டவரே என்ன ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்கன்னா தேவன் ஆசீர்வதிக்க மாட்டார். உங்ககிட்ட இருக்கிறத கொடு. இந்த சாரேபாத் விதவை தங்கிட்ட இருக்கிற ஒரு கை மாவை கொஞ்சம் எடுத்து எலியாவுக்கு கொடுத்தா. என்ன நடந்தது? பஞ்ச காலமெல்லாம் தேவன் அவளை போஷித்தார். நீ தேவனுக்கு கொடுக்கும் போது அங்கதான் உன்னுடைய blessing ஸ்டார்ட் ஆகும். ஹல்லேலூயா. நீங்க 10 ரூபாய் சம்பாதிக்கிறீங்கன்னா ஆண்டவர் 10 ரூபாயும் கேட்கலையே. ஆண்டவர் எனக்கு 9 ரூபாய் கூட, நீ 1 ரூபாய் வச்சுக்கன்னு சொன்னா பிரச்சனை இல்ல. நீ 10 ரூபாய் சம்பாதிச்சு ஆண்டவர் நீ 9 ரூபாய் எனக்கு கொடுத்துட்டு நீ 1 ரூபாய் நீ வச்சுக்கன்னா அது பிரச்சனை, அது நமக்கு கஷ்டம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, 9 ரூபாய் நீ வச்சுக்கோ, அந்த 1 ரூபாயை எனக்கு கொடு. உன்னை ஆசீர்வதிக்க அந்த 1 ரூபாயை எனக்கு கொடு. ஹல்லேலூயா. ஆனா நம்ம என்ன பண்றோம்? அந்த 1 ரூபாயை கூட சுருட்டுறோம். அங்கதான் தேவனுக்கு கோபம் வருது. நான் உன்னை 9 ரூபாய் வச்சுக்க சொன்னேன், பெரும்பாலான பகுதியை நீ வச்சுட்டு எனக்கு 1% தான் உங்ககிட்ட நான் கேட்டேன். நீ 100 ரூபாய் சம்பாதிக்கிற, அந்த 100 ரூபாயில 90 ரூபாய் நீ வச்சுக்கோ, 10 ரூபாய் எனக்கு கொடு. என் ராஜ்யம் கட்டப்பட, என் சபை கட்டப்பட, ஊழியங்கள் நடக்க, அநேக ஆத்துமக்கள் ரட்சிப்புக்குள் கொண்டு வர 10 ரூபாய் எனக்கு கொடுனா, நமக்கு எண்ணமெல்லாம் அந்த 10 ரூபாய் மேலதான். பிச்சைக்கார புத்தி நமக்கு இருக்குது. 90 ரூபாய் இருக்கிறத பார்க்க மாட்டோம். சில பேர் பாருங்க, கீழே 1 ரூபாய் இருந்ததுன்னா பாக்கெட்ல 5000 ரூபாய் வச்சிருப்பான். ஆனா அந்த 1 ரூபாவை பார்த்தா அவன் மனசு அடிக்கும், டக்கு 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 டக்கு. அது பக்கத்துல போய் நிற்பான். அந்த 1 ரூபாய் எடுக்க நல்ல கட்சிப்பா அந்த எவனை சளி மூஞ்சி வச்சிருக்குது அது மேல போடுவான். என்ன ஆட்கள் நம்ம! செக். ஹல்லேலூயா. எப்படிலாம் இருக்கிறோம் பாருங்க சிஸ்டர். நம்ம இந்த 1 ரூபாய ஒரு முறை ஒரு பாஸ்டர் கிட்ட ஒரு பையன் வந்தான். சொன்னா, பாஸ்டர், இந்த சபையில நான் ஊழியம் செய்ய விரும்புகிறேன். அவர் கேட்டார், என்னடா ஊழியம் தெரியும்? நல்லா பெருக்குவோம் பாஸ்டர், நல்லா மாப் பண்ணுவோம் பாஸ்டர், எல்லா வேலையும் செய்வோம் பாஸ்டர். அப்படியா? கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். சரி, இந்த வாரத்திலிருந்து வந்து செய். வாரம் வந்து உண்மையா அவன் ஊழியம் செய்தது நிமித்தம் அந்த ஊழியக்காரர் அவனை பார்த்து அவனை பிளஸ் பண்ணார். அவனை பிளஸ் பண்ணது நிமித்தம் சில நேரங்கள் ஊழியக்காரர்களுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற சில வார்த்தைகள் அப்படியே உங்க வாழ்க்கையில் செயல்படும். அதனால தான் ஊழியக்காரர்களுடைய ஆசீர்வாதங்களை வாங்கணும். அப்போ அந்த ஆசீர்வாதம் அவனுக்கு ஒரு வேலையை கொண்டு வந்தது. எவ்வளவு சம்பளம்? 500 ரூபாய் சம்பளம் கிடைச்சது, முதல் சம்பளம். அந்த 500 ரூபாய் சம்பளத்தில் எவ்வளவு தசமபாகம் கொடுக்கணும்? எவ்வளவு? 50 ரூபாய். 5 ரூபாவா? 5 ரூபாய். நல்லா கொடுக்கிற நீ தசமபாகம். 50 ரூபாய். அந்த 50 ரூபாவை கொண்டு வந்து அந்த ஊழியக்காரருக்கு உண்மையா கொடுத்தான். அந்த ஊழியக்காரருக்கு ஒரு சந்தோஷம். டேய், நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்த, தேவன் உன்னை ஆசீர்வதிக்கட்டும். அடுத்த மாசமே அவனுக்கு 1000 ரூபாய் சம்பளம் இன்கிரிமெண்ட். அந்த 1000 ரூபாயில எவ்வளவு காணிக்க? 100 ரூபாய். சொல்றதெல்லாம் நல்லா தான் சொல்றீங்க, செயல்ல தான் ஜீரோவா இருக்கிறோம். 100 ரூபாவை கொண்டு வந்து பாஸ்டர் கொடுத்தா அந்த பாஸ்டருக்கு ஒரே சந்தோஷம். நீ இதுலயும் உண்மையா இருக்கிற, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஒரு 6 மாசத்துல 5000 ரூபாய் சம்பளத்துக்கு போயிட்டான். 5000 ரூபாயில எவ்வளவு தசமபாகம் கொடுக்கும்? 500 ரூபாய். அந்த 500 ரூபாவை கொண்டு வந்தது ஊழியருக்கு கொடுத்தா அவருக்கு இன்னும் பெரிய மகிழ்ச்சி. அவர் ஆசீர்வதிச்சார். அடுத்த 1 வருஷத்துல அவனுக்கு 50000 ரூபாய் சம்பளம். 50000 ரூபாய் சம்பளம். அவனால தாங்க முடியல சந்தோஷம். பாஸ்டர் கிட்ட வந்தான், சொன்னா, ஐயா எனக்கு 50000 ரூபாய் சம்பளம் கிடைச்சிருச்சு. பாஸ்டருக்கு ஒரே மகிழ்ச்சி, தேவன் உன்னை ஆசீர்வதிச்சிட்டாருடா. பாஸ்டர் வெயிட் பண்ணி இருக்கிறார், இந்த மாசம் வந்து தசமபாகம் கொடுப்பான். ஆளை காணோம், சபைக்கு ஆள் வரல.
பாஸ்டர் பார்க்குறாரு, எங்கடா நம்ம பையன் 500 ரூபாயில் உண்மையாக இருந்தான், 1000 ரூபாயில் உண்மையாக இருந்தான், 5000 ரூபாயில் உண்மையாக இருந்தான், 50,000 ரூபாய் வாங்கினவன் சிட்டா பறந்துட்டானே சபையில் இருந்து. ஒரு வாரம் கழித்து பாஸ்டர் அவனுக்கு ஃபோன் பண்ணிட்டார். என்னப்பா, என்ன நீ ஆலயத்துக்கு வரல? இல்லை பாஸ்டர், கொஞ்சம் ஒர்க் இருந்தது, அதனால தான் வர முடியல. அப்படியா, சரி நீ ஆண்டவருக்கு தசமபாகம் கொடுக்கலையான்னு கேட்டார். அவன் சொன்னான், பாஸ்டர் 5000 ரூபாய் கொடுத்தா நீங்கள் என்ன பாஸ்டர் செய்ய போகிறீங்க? இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை வச்சு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? பாஸ்டரே கேள்வி கேட்டான். அவருக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடுச்சு. அல்லேலூயா. சில பேருக்கு கொஞ்சமாக காணிக்க இருக்கும் போது கொடுத்துருவாங்க, கொஞ்சமாக வருமானம் வரும்போது அதில் கொடுப்பாங்க. ஆனால் சம்பளம் உயர 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 5000 ரூபாய் கொடுக்கணுமா, 10,000 ரூபாய் கொடுக்கணுமா? பாஸ்டர் சொன்னார், மகனே நீ வாடா, ஆலயத்துக்கு வாடா, நான் உனக்காக திரும்பி ஜெபிக்க போறேன்டா. மறுவாரம் வந்துட்டான். பாஸ்டர் சொன்னார், முட்டி போடுறா, முட்டி போடு, நான் உன்னை பிளஸ் பண்ணி ஜெபிக்க போறேன்டா. ஏன்னா அவன் மேல கையை வச்சார். ஆண்டவரே, இவன் 500 ரூபாய் சம்பளம் வாங்கும் போது 50 ரூபாயை உண்மையா கொடுத்தான்பா. 1000 ரூபாய் சம்பளம் வாங்கும் போது 100 ரூபாயை உண்மையா கொடுத்தான். 5000 ரூபாய் வாங்கும் போது 500 ரூபாயை உண்மையா கொடுத்தான். அந்த கம்மியான சம்பளம் வரும்போதெல்லாம் இவன் உமக்கு உண்மையா இருந்தான், அன்பா இருந்தான், ஆலயத்துல உண்மையா ஊழியம் செஞ்சான். இப்ப 50,000 ரூபாய் சம்பளம் வரும்போது இவன் உண்மை விட்டு தூர போயிட்டான். அதனால ஆண்டவரே, இவனை திரும்ப அந்த அன்புக்குள்ள கொண்டு வர 500 ரூபாய்க்கே கொண்டு வந்துருங்க ஆண்டவரே. ஒரு வேளை இங்க யாராவது அப்படி இருந்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னைக்கு ஸ்பெஷலாக எண்ணெய் பூசி ஜெபிக்கப்படும். உங்களை திரும்ப 500 ரூபாய்க்கே நாங்க கொண்டு வரோம். விலங்க சொன்னது உங்களுக்கு. தேவனுக்கு கொடுக்கிறதுல உதாரத்துவமா இருந்து பாருங்க, உதாரத்துவமா இருந்து பாருங்க. தேவன் அங்கிருந்து தான் உங்களை ஆசீர்வதிக்க முடியும் சிஸ்டர். அங்கிருந்து தான் பிளெஸிங்கே தொடங்கும். எப்ப ஒரு மனுஷன் தேவனுக்கு உதாரத்துவமாய் கொடுக்கிறானோ அங்க இருந்துதான் ஆசீர்வாதங்கள் புறப்பட்டு வர ஆரம்பிக்கும். அதுதான் பாயிண்ட் ஆஃப் பிளெஸிங். ஆனா நம்ம என்ன பண்றோம், ஐயோ இந்த மாசம் எவ்வளவு தேவைகள் இருக்குது, இதை கொடுத்துட்டா, நீ கொடுத்து பாரு, ஒருவேளை குறைவு இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா அந்த குறைவை தேவன் ஒரு அற்புதங்களை செய்ததை நிறைவேற்றி முடிப்பார். ஒரு அற்புதத்தை உனக்கு செய்வார். ஹல்லேலூயா. சிலருடைய வாழ்க்கையில ஏன் பற்றாக்குறை தெரியுமா? சில பேர்கிட்ட கடன் வாங்கிட்டு கடனை கொடுக்காத நீ டிமிக்கி காட்டிக்கிட்டு இருக்கிற பாரு, ஆண்டவர் உன்னை ஒரு லாக் போட்டு வச்சுட்டார். சிலருடைய காசை வாங்கிக்கிட்டு நீ கொடுக்காத அவங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கிற பாரு, கர்த்தர் பார்க்கிறார். நீ ஆண்டவருக்கு முன்பதாக நான் உண்மையா இருக்கிறேன், இந்த பிலிம் எல்லாம் ஓட்டிடலாம், சீனெல்லாம் காட்டிடலாம். ஆனா உன்னுடைய அந்தரங்கத்துல நீ ஒருத்தர்கிட்ட இருந்து ஒரு நாள் காசு வாங்கின பாரு, இதோ ஒரு வாரத்துல தரம் பிரதர், அடுத்த வாரம் வந்த உடனே கொடுத்துறேன் பிரதர். மாதங்கள் கடந்து போச்சு, வருஷங்கள் கடந்து போச்சு, நீ ஏமாத்திக்கிட்டு இருக்கிற தெரியுமா அவங்கள? பணம் வந்தாலும் இல்லாதது மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிற பாரு. அல்லேலூயா. நம்ம ஆட்கள் எப்படி தெரியுமா? இருக்கும் போது இல்லாதது மாதிரியே இருப்பாங்க, இல்லாத போது எல்லாம் இருக்கிற மாதிரியே இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஒண்ணுமே இருக்காது. ஆனா இந்த அம்மா அப்படியே கம்பளை மாட்டிக்கிட்டு, சைனா மாட்டிக்கிட்டு, எல்லாம் கவரிங் தான் மாட்டிக்கிட்டு அப்படியே இருக்கிற மாதிரியே காண்பிக்கும். ஆனா எல்லாம் இருக்கும் போது பிச்சைக்காரி மாதிரி வந்து நிற்கும். ஒண்ணுமே இல்லை பிரதர். அல்லேலூயா. மாறு, உண்மையாரு. நீ சில பேர்கிட்ட கடன் வாங்கி கொடுக்காம இருக்கிறதுனால அவங்க புலம்புனாங்க தெரியுமா? என்னடா இவனை நம்பி காசு கொடுத்த இவன் நம்மளை ஏமாத்திட்டானே, ஏமாத்திட்டான. அந்த புலம்பல் இருக்கு தெரியுமா? தேவன் இந்த புலம்பலை கேட்பார். அது பயங்கரமான டேஞ்சரஸான காரியம். அது சில பேர்கிட்ட பணம் வாங்கி நீங்க கொடுக்காம இருக்க, அவன் வேதனைப்பட்டான் பாரு மனசுல. சே, இவனை நம்பி பணம் கொடுத்தேன், நகையை கொடுத்தேன், அதை வாங்கி வச்சுட்டு இவனுக்கு இவன் திரும்பி தராத போயிட்டானே, அவன் மனசு வேதனைப்படுறான் பாருங்க. ஆண்டவர் இதை பார்க்கிறார்ல, உனக்கு லாக் போடுவார். முடிஞ்சது, உனக்கு ஒரு நுகத்தை போடுவார். ஏன்னா நீ ஏமாத்துக்கார, உன் வாழ்க்கையில உண்மை இல்லை, உன் வாழ்க்கையில உண்மை இல்லை. ஒருவேளை யாருக்கிட்டையாவது நீங்க பணம் வாங்கி இது வரைக்கும் நீங்க கொடாம இருப்பீங்கன்னா, அதை கொடுத்து முடிக்கிற வழியை பாரு. முதல்ல அதை கொடுத்து முடிச்சு தீர்ற வரைக்கும் நீ சும்மா இருக்க கூடாது. ஹல்லேலூயான்னு சொல்லுங்க. உங்ககிட்ட இருக்கிற பொருளையாவது வித்து முதல்ல அந்த கடத்தாடே, அதுக்கு பிறகுதான் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் பாஸ்டர் டி மோகன், சென்னையில் என்எல்ஏஜிஎஸ் திருச்சபை பாஸ்டர் டி மோகன் அவருடைய சபையில் தான் நான் அங்கத்தினராக இருந்தேன். பல ஆண்டுகள் அங்கே தான் அந்த சபைக்கு தான் போயிருந்தேன். அப்போ ஒரு முறை அவர் ஒரு சாட்சி சொன்னது என்னை ரொம்ப கவர்ந்தது. என்ன சாட்சின்னா, அவர் ஒரு முறை ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தார்.
ஆண்டவர் ஒரு சோப்பு கட்டிய அவருக்கு முன்பதாக அப்படி காட்டினார். என்னது? ஒரு சோப்பு கட்டி. இவருக்கு ஒன்றும் புரியல. என்ன ஆண்டவரே, நான் இன்னும் பரிசுத்தமாக ஆகணும்னு சொல்றீங்களா? என்னை இன்னும் அந்த சோப்பை போட்டு என்ன தூய்மையாக்கணும்னு நினைக்கிறீங்களா? எதுக்கு ஆண்டவரே சோப்பு கட்டியை காட்டுங்க? ஆண்டவர் சொன்னாரா, நீ சின்ன வயசுல உன் ஊர்ல ஒரு பொட்டி கடை தாத்தா கடையில் ஒரு சோப்பை திருடின பாரு, அதை நான் மனசுல தான் வச்சிருக்கிறேன், மனசுல வச்சிருக்கிறேன். தூக்கி வாரி போட்டுடுச்சான் அவருக்கு. ஆண்டவரே, நான் எப்பயோ செய்த ஒரு தவறு, அறியாமையில செய்த தவறு, ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக செய்த ஒரு பாவம் அது. சொன்னாரா, அந்த கடன் நடத்துறவன் எவ்வளோ கடன் வாங்கி அந்த கடையை நடத்தினான் தெரியுமா? அந்த ஒரு சோப்புக்கு அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டான் தெரியுமா? நீ சுலபமா நின்று ஒரு சோப்பை அடிச்சுட்டு போயிட்ட, நான் இதை மனசுல தான் வச்சு. தேவன் பாருங்க எவ்வளவு நல்லவர் பாருங்க, எவ்வளவு பயங்கரமானவர் பாருங்க, எவ்வளவு நீதி உள்ள தேவன் பாருங்க. நம்ம மறந்துடுவோம், கர்த்தர் ஒருபோதும் அவைகளை மறக்க மாட்டார். ஆண்டவர் சொன்னார், முதல்ல அதை தேடி போய் கொடு. அப்போ அந்த டைம்ல பாஸ்டர் டி மோகனுடைய சபையில 10,000க்கு மேற்பட்ட ஜனங்க வந்துட்டாங்க. அதுக்குள்ள இவர் என்ன பண்ணார், ஆண்டவர் அதை சொன்ன உடனே அப்படியே ஊருக்கு போனார். கார் எடுத்துட்டு ஊருக்கு போய் அந்த பொட்டி கடையை தேடி கண்டுபிடிச்சா அவருக்கு ரொம்ப வயசாய். அவர்கிட்ட போய் தன் பாவத்தை அறிக்கையிட்டு, ஐயா, நான் சிறுவயதா இருக்கும் போது உங்க கடையில ஒரு சோப்பு கட்டி திருடிட்டேன், கர்த்தர் அந்த சோப்புக்கான பணத்தை கொடுக்க சொன்னாருன்னு சொல்லி பல மடங்கு அந்த சோப்புக்கான பணத்தை அவருக்கு கொடுத்து அவரை பிளஸ் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு வந்தார். அல்லேலூயா. இதை கேட்ட உடனே எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. ஒரு கடையில பப்ஸ் சாப்பிட்டு காசு கொடுக்காத வந்துட்டு ஸ்கூல் படிக்கும் போது, ஐயோ ஆண்டவர் இவ்வளோ கணக்கு கேட்கிறவரா, நம்ம 2 ஸ்வீட் பப்ஸ் வாங்கி அவங்ககிட்ட ஒரு பப்ஸ்ன்னு பொய் சொல்லி உன்னை பேக் பண்ணிட்டு எஸ்கேப் ஆனமே. ஆண்டவரே, இதெல்லாம் நீங்கள் நியாயம் விசாரிப்பீங்களா? தயவு செஞ்சு இதை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி, அப்போ நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில். உடனே அங்கே போய் அந்த கடைக்கு போய் அவங்ககிட்ட சொல்லலை, நான் 2 பப்ஸு தாட்டையை போட்டேன்பா அப்படின்லாம் சொல்லலை. நான் 1 வாங்கிட்டு ஒரு 3க்கு நான் காசு கொடுத்தேன். 3 வாங்கிட்டேன், காசு கொடுத்தேன். ஹல்லேலூயா. இப்போ வாழ்க்கையில் ஒரு குற்றத்தை கூட பிசாசு நம்ம மேலே வைக்காதபடி தேவனுக்கு முன்பதாக உண்மை உள்ளவர்களா வாழ நம்ம ஆரம்பிச்சிட்டோம், தேவன் நம்மை ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. இந்த மாதிரி சின்ன சின்ன குற்றம்லாம் இருக்குது பாருங்க, இதெல்லாம் தான் தேவன் நம்மளை நியாயம் தீர்த்துக்கிட்டே இருப்பார். நம்ம யோசிப்போம், நான் நல்லா தானே இருக்கிறேன், நல்லா ஜெபிக்கிறேன், ஆனா எப்பயோ செய்த சில தவறுகள் நம்ம வாழ்க்கையில தேவன் ஒரு கேள்வியை போட்டு வச்சிருப்பார், क्वेश्चन மார்க்கா இருக்கும். அதெல்லாம் நம்ம கிளியர் பண்ணணும். கிளியர் பண்ணாதான் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. ஹல்லேலூயா. அடுத்தது, ஏழைகளுக்கு நம்ம இறங்காம போகிறதுனால நமக்கு பண பற்றாக்குறைகள் வரும். தேவன் உன்னை ஆசீர்வதிக்கும் போது நீங்க என்ன பண்ணணும், ஒரு கை ஆண்டவருக்கு கொடுக்கணும், மறு கை ஏழைகளுக்கு கொடுக்கணும், இல்லாதவர்களுக்கு கொடுக்கணும். சில உங்க வீட்டு பக்கத்துல கஷ்டத்துல இருப்பாங்க பாருங்க, அவங்களுக்கு உதவி செய்யுங்க. எவ்வளவு பேர் நம்ம தெருவில் பார்க்கிறோம், நல்ல ட்ரெஸ் இருக்காது, சோறு இருக்காது, எவ்வளவு பிள்ளைங்களுக்கு படிக்க அவங்களுக்கு வசதி இருக்காது, அந்த பிள்ளைங்களுக்கு படிக்க உதவி செய்யுங்க. உதவி செஞ்சு பாருங்க சிஸ்டர், தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். எந்த மனுஷன் ஏழைகளுக்கு கையை திறக்கிறானோ தேவன் அவனுக்கு தன் கரங்களை திறப்பார். ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். தேவன் கடன் பட மாட்டார், உனக்கு அதை பல்மடங்கு கர்த்தர் திரும்பி தருவார். ஹல்லேலூயா. ஏழைகளுக்கு கொடுத்து பாருங்க, விதவை தாய்களுக்கு கொடுத்து பாருங்க, திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவ்வளவு பெரிய பிளெஸிங். திக்கற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்வது, ஏழை விதவைகளுக்கு உதவி செய்வது அவ்வளவு பெரிய பிளெஸிங். கிறிஸ்துமஸுக்கு உங்களுக்கு மாத்திரம் ட்ரெஸ் எடுக்காதீங்க, ரோட்ல இருக்கிற ஒரு 10 ஏழைகளுக்கு புடவை எடுங்க. தெருவில் போங்க, நல்ல ஒரு சாப்பாடு பொட்டலத்தை எடுத்துக்கங்க, ஒவ்வொருவருக்கும் ட்ரெஸ் கொடுங்க, சாப்பாடு கொடுங்க. எவ்வளவு ஆசீர்வாதம் வருதுன்னு பாருங்க. நான் திருமணமான புதுசில் எனக்கு ஊழியங்கள் கிடையாது. அப்போ நான் என்ன பண்ண தெரியுங்களா, 2.5 வருஷம், ஒரு 3 வருஷம் கூட வச்சுக்கிறேன். காலையில் ஆலயத்துக்கு போகும்போது எங்கள் வீட்டில் ஏர்லி மார்னிங்கை எழுந்து நானும் என் மனைவியும் நல்லா இட்லி சாம்பார் சட்னி எல்லாம் ஒரு 10 பேக்கெட்டில் பேக் பண்ணிக்கிட்டேன், ஒரு கவராக போட்டுக்கிட்டு, சில நேரங்கள் 20-30 பேக்கெட்லாம் எடுத்துக்கிட்டு இந்த ஆலயத்துக்கு போகிற வழியில் அது ரோட்டில் இறங்கி ஒவ்வொரு பிள்ளை ஏழைகளுக்கும் அந்த சாப்பாடை கொடுத்து இந்த ஊழியத்தை 3 வருஷம் உண்மையாக செஞ்சேன். தேவன் அதெல்லாம் பார்த்து தான் இன்றைக்கு எங்களை குடும்பத்தை ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் ஒருபோதும் அதை மறக்கவே மாட்டார். நான் சொல்றதை நீங்க செஞ்சு பாருங்க, ஏழைகளுக்கு கொடுத்து பாருங்க, உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வருகிறத பார்த்து தேவன் இதெல்லாம் கணக்கு எழுதுவார்.
நீ உன் பணத்துல என்ன நல்லா செய்யற என்ற கர்த்தர் கணக்கு எழுதுவார். ஹல்லேலூயா. அப்படி நீ ஏழைகளுக்கு கொடாமல் இருப்பது நிமித்தம் என்ன நடக்கலாம்? பிரச்சனைகள். பிலிப்பியர் 4:19, என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாய் மாற்றுவார். உபாகமம் 28:12 வாசிக்கிறோம். ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் உன்னை ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜனங்களுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். முதல்ல நீ கர்த்தருக்கு கொடுக்கணும், ஏழைகளுக்கு கொடுக்கணும். ஹல்லேலூயா. உங்ககிட்ட கடன் பட்டு நீ யாருக்கிட்டே கடன் வாங்கியதான் அவங்களுக்கு திரும்பி கொடுக்க தீவிரமா நீ முயற்சிக்கணும். இதெல்லாம் கர்த்தர் பாப்பாருங்க. சும்மா நம்ம ஜெபம் பண்றதுனால ஆசீர்வதிக்க மாட்டார். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. நமக்குள்ள கிரியைகள் இருக்கும்போது தான் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்பதான் உங்க வாழ்க்கையில் இருக்கிற வறுமை இதெல்லாம் முறிந்து நீங்க ஆசீர்வாதமான ஒளிவு மரத்தை போல பச்சை பசேல்னு எழும்ப ஆரம்பிப்பீங்க. 4வது நுகம், இதை சொல்லி இப்ப நான் ஜெபத்துக்குள்ள கொண்டு போக போகிறேன். 4வது நுகம் என்னன்னா வியாதி பலவீனமாகிய நுகம். வியாதி பலவீனம். சில பேருக்கு வியாதி இருக்காது, ஆனா உடம்புல பலவீனம் இருக்கும். அப்படியே டயர்ட்னஸ், உடம்பெல்லாம் வலி, உடம்புல ஏதாவது ஒரு பாகத்துல ஒரு பலவீனம், தீராத முதுகு வலி, கால் வலி, கை கால் வீக்கங்கள், சாப்பிட்ட உடனே அப்படியே நெஞ்சு எரிச்சல், இல்ல பீரியட்ஸ் ப்ராப்ளம், பீரியட்ஸ் டைம் வரும்போது தாங்க முடியாத வயிற்று வலி, ஹாஸ்பிட்டல்ல போய் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாதான் அந்த வலி கண்ட்ரோல் ஆகும். இதெல்லாம் ஒரு பொல்லாத பலவீனம். அல்லது சில ஸ்கின் இன்ஃபெக்ஷன் இருக்கும் உங்களுக்கு, அல்லது முடியெல்லாம் உங்களுக்கு கொட்டிக்கிட்டே இருக்கும், பல்லெல்லாம் சொத்த பிடிச்சுக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் ஒரு விதமான பலவீனங்கள். ஆண்டவர் நமது வியாதிகளுக்காக மாத்திரம் மறிக்கல. பைபிள் சொல்லுது நமது பலவீனங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். ஹல்லேலூயா. இந்த வியாதி பலவீனங்கள் எல்லாமே ஒரு விதமான நுகத்தடி தான், நுகத்தடி தான். ஹல்லேலூயா. லூக்கா 13:16 நம்ம ஒரு காரியத்தை வாசிக்கிறோம். 18 வருஷமாய் கட்டி இருந்த சாத்தான், பைபிள் சொல்லுது, சாத்தான் 18 வருஷமாய் கட்டி இருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகி இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையோ? அது ஒரு கட்டு. பலவீனம் என்பது ஒரு கட்டு, நோய் என்பது ஒரு கட்டு. எவ்வளவு மாத்திரை சாப்பிட்டாலும் அது சரியாகாது பாருங்க. சில நோய்களுக்கு பின்பதாக பேய்கள் இருக்கும். நீங்க எவ்வளவு மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் அந்த நோய் உங்களை விட்டு போகாது. சில நெஞ்சு வலிகளுக்கு பின்பதாக பேய்கள் இருக்கும். நீங்க என்னதான் மருந்து சாப்பிட்டாலும், என்னதான் டாக்டர்ஸ் கிட்ட போய் டெஸ்ட் பண்ணாலும் எல்லாம் நார்மல் 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 தான் சொல்லுவாங்க. ஆனா அந்த பலவீனம் உங்களுக்கு தீரவே தீராது பாருங்க. காரணம், அதுக்கு பின்பதாக கிரியை செய்கிற சில பொல்லாத ஆவிகள், இரவு நேரங்களில் வருகிற சில மரண பயங்கள். அல்லேலூயா. உடம்புல அங்க அடிக்கடி எழும்புகிற சில கட்டிகள், சில புண்கள். இதற்கு பின்பதாக யார் இருப்பானா, சில பிசாசின் வல்லமைகள் கிரியை செய்யும், சில பிசாசின் ஆவிகள் கிரியை செய்யும். நல்லா கேளுங்க, வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை. தேவன் அதை தான் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். ஒரு வியாதி வந்துட்டா பாருங்க, ஒரு சுகர் வந்துட்டா நினைச்சதை சாப்பிட முடியல, எல்லாத்துலேயும் கண்ட்ரோலாக இருக்க வேண்டியதாக இருக்குது. ஒயிட் ரைஸ் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறான், பொரோட்டா சாப்பிட்டா பொரோட்டா சாப்பிடாத அது சுகருக்கு டேஞ்சர்னு சொல்கிறான். எதுவுமே சாப்பிட முடியாது ஒரு சின்ன வியாதி வந்துட்டா. அதனால தான் தேவன் நமது வியாதி நோய்கள் எல்லாம் சிலுவையில் சுமந்தார். ஒரு முறை திருநெல்வேலியில் ஒரு பெரிய ஒரு இன்ஜினியர், பல லட்சம் ரூபாய் அவர்களுக்கு சம்பளம், ரொம்ப வசதியானவர், வீட்டை சுற்றிலும் நிறைய கார்கள் நின்று கொண்டு இருக்குமா. ஆனா அந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு சாபம். அவ்வளவு வசதி இருந்தாலும், ஆசீர்வாதங்கள் இருந்தாலும், அந்த வீட்டில் ஒரு சாபமும் இருந்தது. அந்த ஆசீர்வாதங்கள் அவர்களால் அனுபவிக்க முடியல, நல்லா சாப்பிட முடியல, தூங்க முடியல. உடம்புல ஒரு ஆர்த்தரைட்டிஸ் என்கிற ஒரு வியாதி, நெஞ்செல்லாம் அப்படி நுரையீரல்லாம் பாதிக்கப்பட்டு வீசிங், பயங்கரமான வீசிங், சிவியர் வீசிங். அதனால ஒழுங்கா சாப்பிட முடியாது, தூங்க முடியாது. இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குமே, அப்படி அண்ணன் தங்கச்சி தம்பி எல்லாருக்குமே பொல்லாத வியாதிகள். ஒரு முறை அவரால் தாங்க முடியல, வாழ்வதை விட சாவது மேல் என்று சொல்லி ஒரு முடிவுக்கு வந்து முழங்கால் படியிட்டார். பெட் மேல முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி கரங்களை உயர்த்தி ஜெபித்தாரா. ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே, ஒரு பக்கம் நீங்க என்ன நல்லா ஆசீர்வதிச்சிட்டீங்க,
பணத்துக்கு பற்றாக்குறையே கிடையாது. செல்வந்தனா என்ன வச்சிருக்கீங்க, ஏராளமான சொத்துக்களை கொடுத்துட்டீங்க, காரை கொடுத்துட்டீங்க, வசதி வாய்ப்பு. ஆனா இதை அனுபவிக்கிற திராணி எனக்கு கொடுக்காம போயிட்டீங்களே, ஏன் ஆண்டவரே? நான் என்ன ஆண்டவரே தப்பு செஞ்சேன்? கண்களை மூடி கல்வாரி சிலுவையை நோக்கி பார்த்து அழுது கொண்டிருக்கிறேன். திடீரென்று கண்களுக்கு முன்பதாக தேவன் ஒரு தரிசனத்தை படம் போல போட்டு காட்டினார். மகனே, உடைய தாய் தகப்பனுடைய பாவங்களை சற்றுப்பார். தாய் தகப்பனுடைய பாவங்களை பார்த்தார், உடைய தகப்பன் செய்த சில பாவங்களை பார்த்தார், அக்கிரமங்களை பார்த்தார். அதை சகிக்க முடியல, பார்க்க முடியல. தேவன் அதை எல்லாத்தையும் அப்படியே அந்தரங்க பாவத்தெல்லாம் அந்த சினிமா படம் போல அவருக்கு காட்டினார். அவருடைய தாய் தகப்பன் தாத்தா பாட்டி செய்த பாவங்களை காட்டினார். இப்படி 4 தலைமுறைகள் அவர்கள் செய்த அக்கிரமங்கள், பாவங்கள், அநியாயங்கள் எல்லாவற்றையும் தேவன் ஒரு படத்தை போல காட்டி சொல்றாரு, இவ்வளவு பாவம் உன்னுடைய முன்னோர்கள் செய்திருக்கிறார்களே. அப்ப இந்த நபருக்குள்ள ஒரு உணர்வு வந்தது, ஆண்டவரே கரெக்ட் தான் ஆண்டவரே, இந்த பலவீனத்தை நான் சுமக்கிறது கரெக்ட் தான் ஆண்டவரே. என் முன்னோர்கள் இவ்வளவு அக்கிரமம், இவ்வளவோ பெண்களுடைய வாழ்க்கையை கெடுத்திருக்கிறார்கள், விக்கிரக ஆராதனை, அசுத்தம், அநியாயங்கள், அநீதிகள் இவ்வளவு செய்த என் குடும்பத்தில் நான் இந்த வியாதியை சுமப்பது சரிதான் ஆண்டவரே, சரிதான். இவ்வளவு பாவங்களை செய்த என்னுடைய முன்னோர்களுடைய அக்கிரமங்களை நான் சுமக்காமல் இருப்பது எப்படி? ஆனாலும் ஆண்டவரே, கலாத்தியர் 3:13 சொல்லுகிறது, இயேசு எனக்காய் சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்துக்கனை நீங்களாக்கி மீட்டிருக்கிறார். உபாகமம் 23:5 சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி இருக்கிறார். வெளிப்படுத்தல் 22:3 சொல்லுகிறது, இனி ஒரு சாபமும் இருக்காது. வெளிப்படுத்தல் 21:4 சொல்லுகிறது, உன் கண்ணீர் யாவையும் கர்த்தர் துடைப்பார். இனி மரணம் இல்லை, அலறுதல் இல்லை, வருத்தங்கள் இல்லை, பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாய் மாறின. பிலிப்பியர் 4:13 சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா சொன்னார். ஆண்டவரே, என் முன்னோர்கள் செய்த பாவத்தை நிமித்தம் இதை நான் சகிக்க வேண்டியது நியாயம்தான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நீர் எனக்காய் கல்வாரி சிலுவையில மரித்தீர். என் வியாதி நோய்களை நீர் கல்வாரி சிலுவையில சுமந்து இந்த வியாதியை சுமக்க நான் அவசியம் இல்லை. ஆண்டவரே, இனி நான் என்னுடைய தகப்பனாருடைய வம்சத்தில் இருந்து கல்வாரி சிலுவையோடு என் ரத்த குழாய்களை நான் இணைக்கிறேன். இனி என்னுடைய முற்பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, சபைத்தான் என்னுடைய குடும்பம், பரிசுத்தவான்கள் தான் என்னுடைய அண்ணன் தம்பிமார்கள், தேவ தூதர்கள் தான் என்னுடைய குடும்பம். ஹல்லேலூயா. அவருடைய குடும்பத்திலிருந்து தன்னை பிரித்து பரலோகத்தோடு தன்னை இணைத்துக் கொண்டார். ஆபிரகாமின் குடும்பத்தோடு தன்னை இணைத்துக் கொண்டார். அப்படி தன்னை இணைத்து அவர் ஜெபிக்க 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 திடீரென்று ஒரு வல்லமை இறங்கியது. இந்த பெட்டில் இருந்து தூக்கி அவரை கீழே அடித்தது. அவ்வளவுதான் பாருங்க, அவ்வளவுதான். தூக்கி வீசப்பட்ட அவர் எழும்பி நிற்கும் போது கையெல்லாம் நேரா நிமிர்ந்திருந்தது. நுரையீரல்ல இருக்கிற வீசிங்கெல்லாம் மாறி இருந்தது. அந்த நொடி பொழுதே கர்த்தருடைய கட்டுக்கள் எல்லாம் உடைச்சிட்டார். ஹல்லேலூயா. சிஸ்டர், பிரதர், ஒருவேளை உங்களுடைய சந்ததியில பரம்பரையில உங்கள் முன்னோர்கள் செய்த எல்லோ பாவங்கள் நிமித்தம், அக்கிரமங்கள் நிமித்தம் வியாதியையும் பலவீனத்தையும் சுமந்து கொண்டு இருக்கிறீர்களோ, இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இனி நான் என்னுடைய முன்னோர்களுடைய சந்ததியிலிருந்து வெளியே வந்து ஆபிரகாமுடைய சந்ததியோடு நான் என்னை இணைத்துக் கொள்ளுகிறேன். கல்வாரி சிலுவையோடு என் ரத்த குழாய்களை நான் இணைக்கிறேன். அந்த கல்வாரி நாயகனுடைய ரத்தம், அவருடைய சரீரத்திலிருந்து புறப்படுகிற அந்த ரத்தம் என்னுடைய ரத்த குழாய்களுக்குள்ள பாயட்டும், என் நரம்புகளுக்கு பாயட்டும், என் எலும்புகளுக்குள்ள பாயட்டும், என் ஒவ்வொரு அவயங்களுக்குள்ள பாயட்டும் என்று சொல்லி நீங்கள் அப்படி உங்களை பரலோக குடும்பத்தோடு இணைத்துக் கொள்வீர்களானால் இன்று இரவு தேவன் அந்த நுகத்தடிகளை உன் வாழ்க்கையில் உடைப்பார். எத்தனை பேருக்கு புரியுது சிஸ்டர் நான் சொல்றது? எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றேன்? சில நேரங்கள் நுகத்தடிகளை உடைக்க நீங்கள் உபவாசத்தோடு கூடிய ஜெபத்தை ஏறெடுக்கணும். ஏதோ இந்த கூட்டத்துக்கு வந்தோம் போனோன்னு இருக்காதீங்க, உபவாசிங்க. கட்டுகள் உடைக்கிற வரைக்கும் உபவாசிங்க. தேவன் உங்களுக்கு பதில் கொடுக்கிற வரையிலும் உபவாசிங்க. தொடர்ந்து உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை 2 வருடம் ஆனாலும் 2 வருடமும் உபவாசத்தை நிறுத்தாத. வாரத்தில் 2 நாட்கள் எங்கேயாவது தனிமையா போய் உன் அறையை பூட்டிக் கொண்டு ஆண்டவரிடத்தில் முழங்கால் படியிட்டு கதறு, தேவனை என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விட போவதில்லை. நீ அப்படி உன் வீட்டுக்காக நீ மன்றாடி ஜெபித்து பார், தேவன் நிச்சயமாய் உன் நிமித்தம் உன் வீட்டை ஆசீர்வதித்து உயர்த்த ஆரம்பிப்பார்.
ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல நீ உபவாசித்து ஜெபிக்க வேண்டியது அவசியம். நுகங்கள் உடைய நீ உபவாசிக்கணும். சில வகை பிசாசுகள் உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அல்லாமல் வேறு எவ்விதத்திலும் புறப்பட்டு போகாது. இரண்டாவது யோவான் 8:32 சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். இன்னைக்கு காலையில கூட நம்ம அதுதான் பார்த்தோம். நீ வசனத்துல நடக்கணும், சத்தியத்துல நடக்கணும். வசனத்தை வாசித்து வாசித்து உன் வாழ்க்கையை ஒவ்வொரு வசனத்துக்கும் நீ உன் வாழ்க்கையை கீழ்ப்படிந்து நீ நடக்கும் போது உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலையை கத்த தருவார். மூன்றாவது, ஆவியானவர் எங்கு உண்டு அங்கு விடுதலை. 2 கொரிந்தியர் 3:17 சொல்லுகிறது, உன் மேல ஆவியானவர் வந்து இறங்கும் போது என்ன நடக்கும்? நுகத்தடியெல்லாம் கத்தர் உடைப்பார். உன் வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகள் எல்லாம் சுட்டு எரிப்பார். எல்லா பாதாள சங்கிலிகளை சுட்டு எரிப்பார். எந்த இரும்பு நுகமோ அக்கினிக்கு முன்பதாக இருக்க முடியாது பாருங்க. ஒரு நெருப்புல அக்கினியை தூக்கி போட்டு பாருங்க, என்ன ஆகும்? அந்த இரும்பு உருக ஆரம்பிக்கும். பரிசுத்த ஆவியானவர் மேல அக்கினி நாவா இறங்கி வரும்போது உனக்குள்ள இருக்கிற இரும்பு நுகத்தடிகளை கரைய பண்ணுவார். அவைகளை ஆண்டவர் உருக பண்ணுவார். உன்னை நிச்சயமாய் விழுந்த அதே இடத்திலேயே கர்த்தர் உன்னை காலூன்றி எழும்பி நடக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. ஏசாயா 10:27 சொல்லுகிறது, அந்நாளில் உன் தோளில் நின்று அவன் சுமையையும் உன் கழுத்தில் நின்று அவனுடைய நுகத்தையும் நான் நீக்குவேன். அபிஷேகத்தால் நுகம் முறிந்து போக. எதற்கு அனாயிண்டிங் தெரியுமா? எதற்காக உங்களை இந்த இடத்துக்கு ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறாரு தெரியுமா? இன்றைக்கு உங்க மேல ஒரு விசேஷத்தை அபிஷேகத்தை அனுப்பி, ஒரு விசேஷத்தை வல்லமையை அனுப்பி அந்த நுகத்தை உடைக்க. அதுக்கு தான் ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். நீங்களா இந்த கூட்டத்துக்கு வரல, ஆண்டவர் உன் மேல மனதுருகினார். உன் பாடுகளை பார்த்து கத்தர் மனதுருகினார். உன் கண்ணீரை பார்த்து கத்தர் மனதுருகினார். நீ படுகிற உபத்திரவங்களை பார்த்து கத்தர் மனதுருகினார். நீ அழுது கொண்டே இருக்கிறத பார்த்து கத்தர் மனதுருகினார். ஆகவே கத்தர் ஒரு தீர்மானம் எடுத்தார், மகளே இந்த கூட்டத்துக்கு நீ வா. இந்த கூட்டத்தில் கடைசியில உன் மேல ஒரு அக்கினியை ஊற்ற போறேன், ஒரு அபிஷேகத்தை ஊற்ற போறேன். உன் கழுத்துல இருக்கிற சாத்தானுடைய நுகத்தடியை நான் உடைக்க போறேன். சாப நுகத்தடியை நான் உடைக்க போறேன். வறுமை என்கிற நுகத்தடியை உடைக்க போறேன். அந்த ஒடுக்க நுகத்தடியை நான் உடைக்க போறேன். ஹல்லேலூயா. அபிஷேகம் வந்தாதான் நுகம் உடையும் சிஸ்டர். அதனாலதான் உனக்கு அபிஷேகம் வேணும். ஹல்லேலூயா. எதற்கு நீ அபிஷேகத்தோடு வாழணும்? நுகத்தடியை உடைக்க தான் நீ அபிஷேகத்தோடு வாழணும். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? இப்ப ஆண்டவர் ஒவ்வொருவரையும் தொட போகிறார். ஒவ்வொருவரும் மேலும் ஒரு வல்லமை அக்கினியை போல இறங்கி வரும். சிலர் தேவனுடைய வல்லமையை தாங்க முடியாத நீங்க தூக்கி எறியப்பட போறீங்க. சிலர் தேவனுடைய வல்லமையை தாங்க முடியாத நீங்க குதிச்சு கூச்சலிட போறீங்க. சிலர் உங்க மேல தேவன் கொடுக்கிற இந்த அக்கினி இந்த ஒரு வாரம் முழுவதிலும் உங்களுக்குள்ள ஒரு அனலாய் ஒரு நெருப்பாய் பற்றி எரிய போகிறார். சிலர் பெறப்போகிற அபிஷேகம் உங்கள் வீடுகளுக்குள்ள நீங்க கதவை திறந்து காலடி எடுத்து வைத்து நடக்கும் போது உன் வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா இருள்கள் மந்திர கட்டுகள் உடைந்து உன் வீட்டுக்குள்ள ஒரு மகிமையின் மேகம் உன்னை மூட ஆரம்பிக்கும். ஓ லபா கதரா கடரபா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க சிஸ்டர்? எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? இப்ப நம்ம ஜெபிக்கும் போது தேவன் என்ன செய்ய போறாரு? உனக்குள்ள இருக்கிற நுகத்தை உடைப்பார். நுகம் உடையும் போது சில பேருக்கு இருமல் வரும், வாந்தி வரும். கொஞ்சம் கவர்ஸ் எல்லாம் ரெடியா வச்சுக்கங்க. இப்படி வாந்தி வந்தா நீங்க உடனே முன்னாடி வந்துருங்க. இல்ல இருக்கிற இடத்துல நீங்க கரங்களை உயர்த்தி காட்டுங்க. ஆண்டவர் உங்களை விடுதலை ஆக்கி கொண்டே இருப்பார். சில பேருக்கு அந்த நெஞ்சு வரைக்கும் வந்து அந்த பிசாசின் வல்லமை அப்படியே நிற்கும். அப்படிப்பட்டவங்க அப்படி இருமுங்க, ஒரு 5 முறை இருமுங்க. அந்த வல்லமை உங்களை விட்டு வெளியே போக ஆரம்பிக்க. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், இந்த ஜெபத்துக்கு பிறகு ஒரு பெரிய விடுதலை உங்கள் வாழ்க்கையில கிரியை செய்யும். உங்க வீட்டை தேடி ஆசீர்வாதங்கள் வரும். உன் குடிகார கணவர் மனம் திரும்புவார். உன் சரீரத்தில் இருக்கிற அந்த போராட்டங்கள் இன்றைக்கு ஒரு முடிவுக்கு வரும். எல்லாரும் எழும்பி நின்று அக்கம் பக்கத்தில் எங்கே வேடிக்கை பார்க்க வேணாம். டக்குன்னு உங்க பைபிள் எல்லாம் மூடி வச்சுட்டு எழும்பி நின்று லபரகதுரமலகட. ஹல்லேலூயா. ஷேதரலிபிதா ஷீதரபலகதுரகட ரபலகதுரகட சேதரா மஹதரகதுரகட தரகட தரகட. ஹல்லேலூயா. யாரும் எங்கெங்க அசையக்கூடாது. வெளியே போறவங்க அப்படியே போயிடுங்க. திரும்பி உள்ள வந்து நீங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. எல்லாம் அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி நில்லுங்க. ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா ஃப்ரீயா நில்லுங்க. ஆவியானவர் உங்கள் மேல இறங்கி வரும்போது அப்படியே நெருக்கிட்டு நிற்காதீங்க. நல்லா கைகளை தட்டி நீங்க ஆராதிக்கணும். நல்லா கைகளை தட்டி தேவனை துதிக்கணும். கண்ணை திறந்து வேடிக்கை பார்க்க வேண்டாம். அடுத்த ஒரு 15 நிமிடங்கள் உங்கள் கண்களை இருக்க மூடிக்கொள்ளுங்க.
என்ன நடந்தாலும் நீங்க கண்ணை திறக்க கூடாது. ஆவியானவர் உங்கள் மேல உச்சன் தலையில ஒரு அக்கினியை ஊற்றுவார். சிலருடைய தலைகள் மேல இயேசு கிறிஸ்துவின் ஆணி பாய்ந்த கரங்கள் வந்து இறங்கும். சிலருக்கு தரிசன கண்கள் திறக்கப்படும், சிலருக்கு வரங்கள் பொழிந்தருளப்படும், சிலருக்கு ஊழியத்துக்கான வாசல்களை கத்த திறந்தருளுவார், சிலருக்கு ப்ரமோஷன்ஸ் வரும், சிலர் வீடுகளை கட்ட ஆரம்பிப்பீங்க, இங்கிருந்து புறப்பட்டு போய் கொழுத்த கண்டுகளை போல பெருக ஆரம்பிப்பீங்க. இது கத்தர் உண்மையில இறங்கி அசைவாடுகிற நேரம். இது வேடிக்கை